பாய்ஸ் செம்ம ஆக்ஷன் பிளாக் வாங்கி மாட்டிருக்கு. வாங்க போலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அப்ஸ்ட்ரக்டிங் தி ஃபீல்ட். இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா கூட பிஜிடிக்கு போறதுக்காக இந்தியா ஸ்குவாடும் வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவும் அவங்க ஸ்குவாட் விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கும், என்ன பண்ண போறாங்க, பெர்த்ல வேற நடக்க போகுது. இருக்கிறதுல ஒரு டஃபஸ்ட் வென்யூ ஆஸ்திரேலியாவில் ஆடுறதுக்கு அப்படின்னா அது பெர்த் தான். ஏன்னா பாலோட பவுன்ஸ் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். ஸோ நம்ம ஷோக்கு சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. வெல்கம் சஞ்சு அண்ட் ருத்ராஜ். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சஞ்சு, நீங்க கொஞ்சம் இந்தியாவோட ஸ்குவாட் நான் டிஸ்ப்ளே பண்றேன், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று கொடுங்க. கமான். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு இப்போ நான் பேட்டர்ஸ் படிக்கிறேன் பாருங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ராகுல், ஜெய்ஸ்வால், கில்லு, சர்ஃப்ராஸ் கான், அபிமன் ஈஸ்வரன், த்ருவ் ஜுரேல், பண்ட். சரிங்களா? இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் ரவிச்சந்திர அஸ்வின், ஜடேஜா, சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி. பவுலர்ஸ்ல பும்ரா, முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், அஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா. இதுல இன்க்ளூட் என்னடான்னா உங்களுக்கு முகேஷ் குமாரும் வேற யாரு தேவதத் படிக்கும் இன்க்ளூட் இருக்காங்க. சரிங்களா? இந்தியன் ஏ டீம்ல இவங்க 2 பேரும் மட்டும் உட்கார வச்சுட்டு மித்தி மொத்த எல்லாரும் தள்ளிட்டு இருக்காங்க, அனுப்பிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. இவங்க 2 பேர் மட்டும் அழகா நீங்க மட்டும் இங்கே இருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது ஏதாவது இன்ஜுரி ஆகிடக்கூடாதுன்னு தான் எக்ஸ்ட்ராவா அபிமன்யு ஈஸ்வரன், நிதிஷ்குமார் ரெட்டி, அஷித் ராணாலாம் வச்சிருக்காது. அதாவது ஆல்ரவுண்டர்ல ஒண்ணு, பேட்டர்ல ஒண்ணு, பவுலர்ல ஒண்ணுன்னு. இதையும் தாண்டி நமக்கு தேவைப்படுதுன்னா நமக்கு இப்ப நீங்க ரோஹித் சர்மா பெருசா எதுவும் சொல்ல முடியாது. சரி, அவருக்கு வந்து அவரோட பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு, 2வது குழந்தை பிறக்குதுன்னு சொல்லிட்டு போறாரு, அதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இன்ட்ரா ஸ்குவாட் போட்ட மேட்ச், அதாவது இன்ஜுரி எதுவும் வரக்கூடாது, இன்ட்ரா ஸ்குவாட் போட்டு இன்ஜுரி ஆகிறத இப்பதான் நான் பாக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னா ரோஹித் சர்மா கிடையாது, சுப்மன் கில் பெர்த்ல கிடையாது, பிளஸ் ராகுல் ஃபிட். இப்போதைக்கு ராகுல் எப்படியும் நல்ல வேலை, அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. ஸோ உங்களுக்கு ரோஹித் சர்மா, கில் 2 பெரிய தலைங்க இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஜெய்ஸ்வால், அவர் ஃபர்ஸ்ட் டைம் இதுல ஆட போறாரு, பெர்த்ல ஆஸ்திரேலியாலே அவர் ஃபர்ஸ்ட் இப்போ ஆட போறாரு. விராட் கோலி நியூசிலாந்து சீரீஸ்ல ஒரு பேட் சீரீஸ் அவருக்கு. ராகுல் எதுக்கு உக்காந்துருக்கோன்னு தெரியாத மாதிரி உக்காந்துருக்காரு. அவரோட பொட்டன்சியல் டெஸ்ட் மேட்ச்ல யாரு அவங்களுக்கு தெரியுது, ஆனா ஆட வைக்க மாட்டாங்க. ஒரு பிளேயர் தான் எதுக்கு உக்காடுறேன்னு தெரியாம உட்கார ஒரே ஆளு கேள்றவளதான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா சர்ஃப்ராஸ் கான், என்ன பொறுத்த வரைக்கும் சர்ஃப்ராஸ் கான் நீங்க ஆடுறதுக்கு த்ருவ் ஜுரேல் ஆடுங்க பெட்டர்ன்றேன். நீங்க தேவையில்லாம சர்ஃப்ராஸ் கான் ஆடி அவர் ஃபாஸ்ட் போலிங்க்கு அவர் ஸ்டீம்லாம் ஆட மாட்டாரு. அதுவும் ஆஸ்திரேலியா நேஷனல் ஆந்தம் தெரியும்ல? ஆஸ்திரேலியா நேஷனல் ஆந்தம் தெரியுமா 2 பேருக்கும்? தெரியாது. அந்த இந்த பாட்டு வருமே, போறதுல வந்து வர இதுதான் ஆஸ்திரேலியாவோட நேஷனல் ஆந்தம். சரிங்களா? அதாவது நான் பெட்டிஷன் போடுவேன். சரிங்களா? ஆஸ்திரேலியா ஆந்தம் போடாம இந்த ஆந்தம் தான் நீங்க போடணும் லைன்ல நிக்கும் போது. ஏன்னா 3 டிராகன் வருவாங்க. சரிங்களா? ஜாஸ் ஹசன் ஒருத்தர் வருவாரு, ஸ்டார்க்னு ஒருத்தர் வராரு, இவரு அந்த கலகல படத்துல ஒரு காமெடி வரும் தெரியுமா? வாத்தியார பெரிய வாத்தியார பார்க்கணும், பெரிய வாத்தியார பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள போயினே இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த ஒருத்தருக்கே தாங்க மாட்டாரு. சரிங்களா? யாரு? நம்ம சர்ஃப்ராஸ் கான். இல்ல நம்ம 3 பேர்னா எப்படின்னு தெரியல. சோ நம்ம ஜுரேல் ஆடுறது நான் பெட்டர்ன்பேன். ஏன்னா ஒரு இந்தியா ஏ மேட்ச்ல நல்லா ஆடி இருக்காரு. சரிங்களா? பிளஸ் உங்களுக்கு அபிமன்யு ஈஸ்வரன் ஆக்சுவலி ஹாப்பியா இருக்கு அவர் ஆடுறது. பட் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. ஆடுனா ஹாப்பி, அவ்வளவுதான் நான் சொல்வேன். பிளஸ் ரிஷப் பண்ட், அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அழகா என்ன பண்ணாரு, நம்ம என்ன தெரியல 2 6 அடிச்சுட்டு 3 பவுலர் இன்னொரு 4 அடிச்சு 2 100 போட்டு, அதாவது டெஸ்ட் மேட்ச்ல பார்டர் கவாஸ்கர்னா அவருக்குன்னு ஒரு 200 ரன் 250 ரன் அவருக்குன்னு ஒரு எழுதி வச்சிடணும். அதை எந்த நேரத்துல பிரிச்சு பிரிச்சு அடிக்கிறன்றது அவர் பொறுத்து இருக்கு. அடுத்து ஆல்ரவுண்டர் அஸ்வின், ஜடேஜா, இவங்க 2 பேர் தான் மேக்ஸிமம் ஆடிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க 2 பேர் எப்பவுமே பெர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஆள் தான், எதுலயுமே பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா ஜடேஜாவா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், விக்கெட் டேக்கிங்லும் சரி, ஒரு பேட்டிங்ல அவங்க, ஏன்னா அஸ்வின்லாம் வந்து அவ்வளோ அடி வாங்கியும் ஒரு மேட்ச் இது பண்ணி கொடுத்தாரு, டிரா பண்ணி கொடுத்தாரு. அந்த மேட்ச்லயும் ஜடேஜாக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இருந்தும் அவர் அடுத்த விக்கெட் பொசிஷன் வருவேன்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு ஜடேஜா. ஸோ 2 பேரும் நானும் சொல்றேன், சர்ஃப்ராஸ் கான் நீங்க ஜுரேல் ஆடினா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் சுந்தரே ஆடுவீங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கர ஃபார்ம் அவருக்கு, மேட்ச் ஏறினே போகுது. பிளஸ் அவர் போடுற பிளாட்டா போடுறாரு, போல்டு எடுக்கிறாரு. ஸோ அவர் போடுறதுல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நீங்க சுந்தர் கூட ஆடைக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி எனக்கு போற போக பார்த்து அவர் டெபியூட் பண்றாரு போல, அவ்வளவு இன்ஜுரி ஆயிட்டு போகுது.
ஸோ உங்களுக்கு வைஸ் கேப்டன் மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் தான் கேப்டன் பண்ணுவாரு. நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா. அதாவது அசித் ராணா ஒரு நல்ல பிக் எடுத்திருக்காங்க. இதுல காட்ல ஸோ முகேஷ் குமார் எக்ஸ்ட்ரா ஆயிருக்காரு. ஸோ படிக்கல எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ யார் யார் பிளேயிங் இருக்க போறான்னு தெரியல. ஸோ முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா கன்ஃபார்ம் ஆடிட போறாங்க. பட் ஆகாஷ் தீபா, பிரசித் கிருஷ்ணான்னு தெரியல. ஏன்னா ஆகாஷ் தீப் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா போட்டிருக்காரு இந்தியாவுக்கு. பிரசித் கிருஷ்ணா இந்தியா கேம்ஸ்ல நல்லா போட்டிருக்காரு. ஸோ யார் ஆடக்கு போறாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் இந்தியா ஸ்குவாடோட அனுசே சொல்ல போனா. அதாவது எப்படின்னா எப்படி சொல்றது, ஆத்திரங்கள ஒரு காலுக்கும் இல்ல, சேத்துலயே ஒரு காலுக்கும் இல்ல, அப்படிதான் இருக்கு. ரோஹித் சர்மாவும் இல்ல, உங்களுக்கு சுப்மன் கில் இல்ல, 2 துருப்பு சீட்டே அவங்க தான். அதாவது சுப்மன் கில் அதுவும் சொல்லுவேன். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வாகான பேட்டர்னா அவரு தான். மிச்சல் ஸ்டார்க்கு, ஜார்ஜ் ஹசல்வுட், நீங்க இவங்கெல்லாம் பெட்டர் ஆனோம்னா, பேட் கம்ஸ்ல பெட்டர் ஆனோம்னா கில் தான் ஒரு நல்ல ஆப்ஷன். அதுவும் ரோஹித் சர்மா வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஒரு பெருசா ஃபார்ம்ல இல்ல. பட் ஸோ கில் ரொம்ப பெரிய லாஸா இருப்பாரு. ஸோ என்ன பண்றாங்க பாருங்க. ஓப்பனிங் யார் ஆட போறா, மிடில் ஆர்டர் யார் ஆட போறா, பவுலர்ஸ் யார் ஆட போறான்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க வந்து உங்களோட ஓவர்வியூ சொல்லியிருக்கீங்க. ஓகே, நம்ம இதுல சிம்பிளா ஒண்ணு பார்ப்போம். நோட்டபிள் ஒமிஷன்ஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முகேஷ் குமார்லாம் இருந்தாரு. அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ அவரை ஸ்குவாட்ல ஆட் பண்ணிட்டாங்க. ருத்துராஜ் கெய்க்வாட். ஏன்னா வந்து என்ன சொல்றது, நான் தலைகீழ நின்னாலும் பரவாயில்ல, நான் ஒரு உன்னை மட்டும் உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதுக்காக எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இருங்க நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படியுமே யாராச்சும் ஒருத்தர் எடுக்கணும்னும் போது படிக்கல் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஏன் அதை அப்படி இல்ல பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபுல்லா அவரை ஓரங்கட்டுறாங்கன்றது பச்சையா தெரியுது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் காமிச்சிருக்கலாம், அங்கேயே அனுப்பல. ஏன்னா அங்க ஒரு ஓப்பனர் இல்ல, அங்க அனுப்புனாங்களா, அங்கேயே அனுப்பல. சரி, இந்த ஸ்குவாட்ல எடுத்தாங்களா, அதுல யோசிச்சு பாருங்க. ஒரு டீமோட கேப்டன், சரிங்களா, அவர் நீங்க ஏன் டீமோட கேப்டனா போடுறீங்கன்னா, அவர் நல்ல ஆர்டரா இருந்தா டீமோட கேப்டனா போடுறீங்க. இந்தியா நீங்க எந்த டீமுக்கு கேப்டனா போட்டாலும் அவர் வந்து நல்ல பிளேயரு, அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாருன்னு தான் நீங்க இந்தியன் டீம் கேப்டனா போடுறீங்க, சரிங்களா. அவரோட சேர்த்து எல்லாரையும் ஊருக்கு அமிச்சிட்டு தேவர் படிக்கல மட்டும் நீங்க எதுக்கு தேவையில்லாம ரீட்டைன் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு கேப் வாங்கிட்டாரு, இல்லைன்னு சொல்ல வரல, புரியுதுங்களா. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அவர் சேர்ந்ததுனால எவ்வளவு லெப்ட் ஹேண்டர்ஸ். இப்ப உங்களுக்கு ஜெய்ஸ்வால் ஆடுறன்னா படிக்கல், ஜெய்ஸ்வால், அபிமன்யு ஈஸ்வரன், ரிஷப் பண்ட், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர். சொல்லுங்க. அபிமன்யுஸ்வரன் ரைட்டு. சாரி 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 சரியா, இத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு லெப்ட் ஹேண்டர்ஸ், புரியுதுங்களா. நேத்தன் லைன் சாப்பிட்டு போயிடுவாரு. நீங்க ருத்ராஜ் ஜெயிக்காத ஒரு ஓப்பனர் நம்பர் 4 இருக்கும் கூட ஆடுவார் அவரு, சரிங்களா. அவருக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன் ஓரம் கட்டுற அளவுக்கு அவர் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னா, ரன் அடிச்சது ஒரு குத்தம் வாடான்ற மாதிரி இருக்கு அவருக்கு. பொறுமை சாமி, டைம் வரும், பொறுமை. நியூஸ் சேனல் வர மாதிரி பண்ணிருக்காரு இவரு. அப்புறமா அதான் அவர் மறுபடியும் பாருங்களேன். இவர் உங்க டைம் வருமா பேசுங்க, முதல்ல மீட் பண்ணுங்க முதல்ல. ஆக்சுவலி உங்களுக்கும் சேர்த்தா பேசிட்டு இருக்கேன். மீட் பண்ண முடியுமா முடியாதா? பண்ணிடுறேன். சரிங்களா. ஆக்சுவலி சஞ்சு சாம்சன் வந்து ஒரு டைம்ல இருந்தாரு, இப்படிதான் இருந்தாரு. அவர் ஆட வைக்கிற டைம்ல ஆட வைக்கல, ஆடினா நம்பர் 5 நம்பர் 6 ஆட வைக்கிறது. அதாவது அவரு ரன் அடிக்கலாம் கூட, ரன் அடிக்க எப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப கீனா. இதுக்கு உட்காந்து, அதாவது இதை உட்காந்து ரூம்ல உட்காந்து யோசிப்பீங்களாடான்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சஞ்சு சாம்சன். இப்ப அவளுக்கு ஒரு ரன் வந்துருச்சு. சோ ருத்ராஜுக்கு ஒரு ரன் வரணும்னா அவரு இந்த மாதிரி சஞ்சு சாம்சன் வெயிட் பண்ண மாதிரி பல மேட்ச்கள் அவர் வெயிட் பண்ணணும். சில மேட்சஸ் அவரால் ஆட முடியல, ஃபீவர் சொல்லிட்டு போயிட்டாரு, இன்ஜுரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சில மேட்ச் அவர் அடிச்சும் ஆட வைக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதாவது எல்லா கோச்சுக்கும் ஒரு கோட்டா இருக்கு. எப்போ கோட்டான்னு பிளேஸ் எடுக்கிறாங்களோ ஒரு கோட்டா பிளேஸ் ஒதுக்குறதுக்குன்ட்டு. எந்த கம்பீரோட கோட்டாக்கு நம்ம ருத்ராஜ் ஜெகத் ஒதுக்குறது. போன தடவை ஃபுல்லா நம்ம சஞ்சு சாம்சன் ஒதுக்கணும். இப்ப ஃபுல்லா நம்ம ருத்ராஜ் ஜெகத் ஒதுக்கணும். அடுத்த சீரிஸ் யாருன்னு, அடுத்த தடவை எந்த கோச் வந்து எந்த பேரை ஒதுக்குறான்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஓகே, நீங்க ஓரளவுக்கு நல்லாவே ரெஃப்ளெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் அப்படியே சொல்லிட முடியுமா சிம்பிளா? என்னோட பிளேயிங் 11 ராகுல் நான் மிடில் ஆர்டர் தான் ஆட வைக்கணும்னு பாக்குறேன். பட் படிக்கலும் சேர்த்து எடுத்திருக்காங்க. எனக்கு எப்படி ஆட வைக்க போறாங்க, ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ்ல யார் ஆட வைக்க போறாங்கன்னே தெரியல. ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம், ஒன் டவுனே யார் ஆடுவான்னு தெரியல உங்களுக்கு.
யார் சுப்மன் கில் கிடையாது. நான் எப்படி ஆடுறேன்னா மேபி படிக்கல் ஜெய்ஸ்வால் இல்ல அபிமன்யு ஈஸ்வரன் ஜெய்ஸ்வால். ஒன் டவுன் இல்ல இவங்க 2 பேரும் ஆடலாமா? துருவ் ஜுரேல் இருக்காரு. ஸோ ஒன் டவுன் விராட் கோலி. நம்பர் 4 இருங்க எப்படி ராகுல். நம்பர் 5 ரிஷப் பண்ட். 6 துருவ் ஜுரேல். 7 ஜடேஜா. 8 அஸ்வின். 9 பும்ரா. 10 சிராஜ். 11 ஆகாஷ் தீப். இப்படிதான் நான் போவேன். பட் படிக்கல் 6 அபிமன்யு ஈஸ்வரன் தான் டவுட்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் மேபி படிக்கலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா படிக்கல் ஆல்ரெடி ஆடிட்டாரு. ஸோ லெட்டரிக் காம்பினேஷன்லாம் பார்க்காம டைரக்டா படிக்கல் போயிடுவாங்க. ஓகே ஓகே. சரி, நான் வரேன். என்னோட இது சொல்றேன், பிளேயிங் 11 சொல்றேன். ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல். நம்பர் 3 உங்களுக்கு இவர் ஆடிடுவாரு. அவர் பேர் என்னது, தேவ்தத் படிக்கல் ஆடுவாரு. நம்பர் 4 விராட் கோலி. நம்பர் 5 ரிஷப் பண்ட். நம்பர் 6 துருவ் ஜுரல். நம்பர் 7 நிதிஷ்குமார் ரெட்டி. ஆமா, நம்பர் 7 நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 8 ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 9 ஜஸ்பீத் பும்ரா. நம்பர் 10 முகமது சிராஜ். நம்பர் 11 வந்து எய்தர் முகேஷ் குமார் ஆர் ஆகாஷ் தீப். அது யாருன்றத டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கொஞ்சம் பேஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆகாஷ் தீப்புக்கு போகலாம். இல்ல கரெக்டா போகணும்னு நினைச்சா முகேஷ் குமார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். நிதிஷ் குமார் ரெட்டி ஜஸ்ட் பிகாஸ் இந்த டீம்ல வந்து கொஞ்சம் அந்த ரோஹித் சர்மா, சுப்மன் கில் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இல்லாதனால கொஞ்சம் பேட்டிங் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த நிதிஷ்குமார் ரெட்டி அவரும் ஒரு டீசென்டான பவுலும் கூட. அதனால நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போகலான்னு நான் பாக்குறேன். சரி, ஓகே. நம்ம இங்க இருந்து ஷோவோட என்ன சொல்ற ஸ்பாட் லைட்டுக்கு போவோம். சொல்லுங்க ருத்துராஜ் கெய்க்வாட், என்ன உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் டீமை பத்தி சொல்லுங்க. டீமை ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸுக்கு போகலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிஜிடி ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி சொல்றது, ஓகே தான். அவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாட்ல எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் தட் என்ன சொன்னாங்க, இந்த ஃபர்ஸ்ட் என் கதையில இருந்து வந்துருவாங்க, ருத்ராஜ் கதையில இருந்தே நான் வரேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ருத்ராஜ வந்து நாங்க வந்து பிஜிடிக்கு ஒரு தேர்ட் ஓப்பனர், பேக்கப் ஓப்பனரா பாக்குறோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்க, ஈரானி கப்பு, துலீப் டிராஃபி, ஸோ அந்த மாதிரிலாம் ஆட சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவே கேப்டன் பண்ணாரு ருத்துராஜ் கெய்க்வாட். ஸோ அதுவுமே நாங்கள் தேர்டு பேக்கப் ஓப்பனரா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆட வச்சுட்டு, அண்ட் அகைன் தே மேட் ஹிம்செல்ஃப் அஸ் அ கேப்டன் ஃபார் இந்தியா ஏ டூரிங் சைட். ஸோ அதுக்கு ஏ டூருக்கு வந்து எப்படி சொல்றது, அதான் அந்த கதையில வந்து நம்ம பண்ண போறது வெளியே தெரியக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா டிராமாவை நடத்தினாங்க கௌதம் கம்பீரனுக்கோ இந்தியா ஏக்கு வந்து கேப்டனா போட்டு. ஸோ என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் சைமல்டேனியஸா இப்போ இந்தியா ஏ கேம் நடக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் நடந்துட்டு இருந்தது. 2 டெஸ்ட் நினைக்கிறேன், 2 அன்அஃபிஷியல் டெஸ்ட் பிட்வீன் இந்தியா ஏ அண்ட் ஆஸ்திரேலியா ஏ. ஸோ அதுக்கு வந்து கேப்டன் பண்ணாரு ருத்ராஜ் கெய்க்வாட். ஓகே, அக்ரீட். இட் டிடன்ட் பெர்ஃபார்ம் வெல் இந்த போத் டெஸ்ட் மேட்சஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். அவர் சரியா அந்த சான்சஸை யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன பண்றேன், நீங்க வந்து தேர்ட் பேக்கப் ஓப்பனரா பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தா சேம், நீங்க யாரை எடுத்திருக்கீங்க, அபிமன்யு ஈஸ்வரன் தேர்ட் ஓப்பனரா எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்க இப்போ கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரீசெண்டா போன வந்து இரானி கப்பு, துலீப் டிராபி அதெல்லாம் வச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுலயுமே ருத்துராஜ் கெய்க்வாட் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் அபிமன்யு ஈஸ்வரன் வந்து செஞ்சுரிஸ் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஈரானி கப்ல ஒரு செஞ்சுரி, துலீப் டிராப்லயுமே செஞ்சுரிஸ் அடிச்சிருந்தாரு. ரன்ஸ் வந்து அதிகம், ருத்துராஜ் வந்து அதிகம். சரி, ஓகே, இட் இஸ் ஆல்சோ அக்ரீட். ஸோ now come to the point. இப்போ ரோஹித் சர்மா இஸ் unavailable for the first test and also it is confirmed first test அவர் ஆட மாட்டாரு அப்படின்றது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் பேட்டர்னிட்டி லீவ், ஒரு செகண்ட் சைல்டு பிறந்திருக்கு. ஸோ அதுக்குமே வந்து கங்க்ராட்ஸ் ஃபார் ரோஹித் சர்மா ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க் செகண்ட் சைல்டுக்கு. ஸோ அதே ஹார்ட் ஒர்க் அவர் வந்து மீதி டெஸ்ட்டுக்கெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு நான் நம்பி ரெஸ்ட் எடுத்துட்டு வர அவருக்கு நான் வந்து சொல்றேன். அது ஜூனியர் ரோஹித் சர்மா வந்திருக்காரு. ஸோ வெல்கம் டு திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹித் சர்மா வந்து அன்அவைலபிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட்டும் மிஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் அது நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிட்வீன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அண்ட் செகண்ட் டெஸ்ட் தெர் இஸ் a long கேப். டிசம்பர் 2 ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் டெஸ்ட். ஸோ வந்துருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ
சஞ்சு சாம்சன் சொன்னா இப்ப இந்த கதைக்கு வருவோம். இது வந்து ஒரு பெரிய கதை. அது இது வரைக்கும் நான் சொன்னதை அப்படியே ஓர வச்சுக்குவாங்க. சஞ்சு சாம்சன் சொன்னாரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்ன்ட்டு. கம்பீர் வந்து இல்ல லாஸ்ட் மினிட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ்க்காக நாங்க இன்ட்ரா ஸ்குவாட்லாம் ஆட மாட்டோம்பா, எங்களுக்கு இன்ஜுரி வரும்பா, நாங்க ஃப்ரெஷ்ஷா போயிட்டு இறங்கி அடி நடிக்க போறோம்பா ஆஸ்திரேலியாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மெம்பர் ஸ்குவாடை கூட்டிட்டு பெர்த் ரீச் ஆயிட்டாங்க. நான் அப்பயே நினைச்சேன் இது என்னடா இது, இவனுங்க இன்ட்ரா ஸ்குவாடும் ஆட மாட்டானுங்க, இவனுங்க இவ்வளவு சீக்கிரமா போய் இறங்குறானுங்க அப்படின்றதே எனக்கு டவுட்டா வந்துச்சு. ஸோ அது நீங்க ஆடுறீங்க ஓகே, ஆட மாட்டோம்னு சொல்லிட்டு ஆடுறீங்க, அது கூட தெரியற மாதிரி நடக்கும் அப்படின்றது எனக்கு. நான் க்ளோஸ் டோர்ஸ்ல இந்தியா ஏக்கும் இந்தியா மெயின் டீமுக்கும் இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் நடந்தது. ஸோ அதுல சுமன் கில் வந்து ஸ்லிப்ல நிற்கும் போது இன்ஜுரி, அவருடைய தம் ஃபிராக்சரு. ஸோ அண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு மிஸ், ரூல்ட் அவுட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் என்ன கதைனா ஆட மாட்டோம்னு சொல்லிட்டு ஆடினாங்க. அதே ஒரு அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும், இன்ஜுரிஸ் வரும் தெரியுதுல, சொன்னீங்க அதே மாதிரி ஆடாம வந்திருக்கணும். அது ஆடினாங்க, இன்ஜுரியும் வந்துச்சு. அகைன் கேஎல் ராகுல் அன்பார்ச்சுனேட். ஓகே நல்லது நம்மளுக்கு, அவர் வந்து இன்ஜுரி இருந்து அவருக்குமே ஹிட் எல்போல அடி வாங்கிட்டு அவருமே வந்து இப்போ நெட்ஸ்ல பேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. விராட் கோலிக்கும் அடிபட்டுச்சு, பட் இஸ் ஆல்சோ ஃபைன், இஸ் ஆல்சோ டூயிங் ப்ராக்டிஸ் இன் த நெட்ஸ். சுமன் கில் இஸ் ரூல்ட் அவுட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஸோ இங்க ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு வரும்போது இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்தியா ஏ கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட், இது ஒரு பவுலரா இருந்தா சரி நான் கொஸ்டினே பண்ணிருக்க மாட்டேன். இது ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் அகைன் சேம் தான், இஸ் ஆல்சோ ஓப்பனர். சுமன் கில் இஸ் ஆல்சோ அண்ட் ஓப்பனர், நம்பர் 3 ஆடுவாரு. ருத்துராஜ் கெய்க்வாட் ஆல்சோ கேன் பேட் இன் எனி நம்பர், ஓப்பனிங் நம்பர் 3 நம்பர் 4 வரைக்குமே அவர் ஆடுவாரு, சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும், எனக்கு ஒரு லாஜிக் புரியல. தேவ்தத் படிக்கல் உடைய ஸ்கில்லு, டேலண்ட், பொட்டன்ஷியல், அதனாலலாம் நான் எந்த கொஸ்டினே கேட்கல. தகுதியே இல்லை ஆடக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க இந்தியா டீம் பிசிசிஐக்குன்னு ஒரு ஃபார்மட் வச்சிருக்கீங்க, ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்குவாட் எடுத்ததுல மிஸ் அவுட் ஆன பிளேஸ்க்குலாம் கேட்டு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஆன எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் எல்லாம் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் அவங்க தான் பிளே பண்ணணும், இதுக்கு முன்னாடி பெஞ்ச் பண்ண பிளேயர் தான் 11க்கு வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, மொத்தம் ஒரு லிஸ்ட் கரியர் ஃபார் தேவ்தத் படிக்கல் அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட். நான் இப்ப திருப்பியுமே சொல்றேன், அவரோட டேலண்ட் பொட்டன்ஷியல் மேல நான் எந்த கேள்வியுமே கேட்கல ஃபார் தேவ்தத் படிக்கல். ஸோ அகைன் இந்த இதுல நான் எங்க கம்பேர் பண்ண அப்படி வரேன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ருத்துராஜ் கெய்க்வாட் தேவ்தத் படிக்கல் பார்க்கும்போது யாரு வந்து அஹெடா இருக்கா அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ருத்துராஜ் தான் வந்து அஹெடா இருக்காரு. அதுவுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு ரஞ்சில வந்து 100 அடிச்சாரு. இந்த டீமோட ஐ மீன் எந்த டீம்னு சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. லாஸ்டா அவர் ஆடிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரஞ்சில ஒரு செஞ்சுரி, துலீப் டிராபில வந்து 2 50 அண்ட் 30s 40s அப்படின்னு அடிச்சு வச்சிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க எப்படி ருத்துராஜ் கெய்க்வாதை மிஸ் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க, கௌதம் கம்பீருக்கு வந்து எம்எஸ் தோனினா பிடிக்காது, சென்னை சூப்பர் கிங் பார்த்தாலே ஆகாது, எம்எஸ் தோனி கூட இருக்க ஆடுறவங்கலாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல கம்பீருக்குன்னு நான் ஒரு தனி மரியாதை வச்சிருந்தேன் கம்பீர் மேல. என்னதான் அவர் ஒரு அக்ரெசிவான கொஞ்சம் வந்து துளுக்கா இருப்பாரு, டப்புன்னு பேசிடுவாரு, அந்த மாதிரி பிளேயரா இருந்தாலுமே நான் அவருக்கு ஒரு மரியாதை வச்சிருந்தேன். பட் இப்போத்துல இருந்து எனக்கு சுத்தமா 1% மரியாதை கூட கௌதம் கம்பீர் மேல கிடையாது. அது நீங்க ஃபேன்ஸா இருந்தாலும் யாராலும் நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த மாதிரிலாம் ஒரு பிளேயர் ஒதுக்குறது அப்படின்றது வந்து நியாயமே கிடையாது. நீ வந்து ஒரு ஒதுக்குற ஓகே, ஆனா நீ எடுத்துட்டு வர பிளேயரும் அப்படி கிடையாது. நான் இஷ்டத்துக்கு நீ நினைச்சவெல்லாம் கூப்பிட்டு வர. இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி இந்தியன் செட்டப்ல நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜத் பட்டியா, சஞ்சு சாம்சனுக்கே தெரியும். இந்த மாதிரிலாம் சத்தியமா நடந்து கிடையாது. கம்பீரோடைய லெஜண்ட், சிம்பிளா சொன்னா கம்பீரோடைய லெஜண்ட் ராகுல் டிராவிட், ரவி சாஸ்திரி அவங்க எல்லாம் கோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு தேவையான பிளேஸ் உள்ள கொண்டு வந்துட்டு, அதுவும் அர்ஷித் ராணா அண்ட் அகைன் வருண் சக்கரவர்த்தி, இதுக்கு முன்னாடி இந்த அவருக்கு திருப்பி நான் வருண் சக்கரவர்த்தி என்ன சொல்லலாம்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மர் தான். பட் அவருடைய ஃபிட்னஸ் இஷ்யூனால அவரால் இந்தியன் டீமுக்குள்ள வரவே முடியல. பட் அவரை கொண்டு வந்தாரு அஹெட் ஆஃப் குல்தீப் யாதவ். ஸோ அவரை ஆட வச்சாரு, குல்தீப் யாதவ் ரெஸ்ட் பண்ணிட்டு அவங்களாம் ஆட வச்சாங்க. ஸோ ஓகே, எனிடே வந்து இந்தியா ஜெயிக்கணும், அதான் பார்க்கணும். இது நான் என்ன இப்ப நான் எதை நான் சொல்ல வரேன் மீன் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு பிளேயர் உனக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு கன்சிஸ்டன்ஸா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயரை ஒதுக்குறது அப்படின்றது ஒரு நியாயமே கிடையாது. அது ருத்துராஜா பக்காவா ஒதுக்குறாரு. ஸோ அது வந்து மெயின் ரீசன். ஒரு 100ல ஒரு 60% ரீசன் வந்து ஒரு சிஎஸ்கே பிளேயரு, ஒரு பிளேயரா இருந்தாலே வந்து அவருக்கு பிடிக்காது. அதுவும் அவர் கேப்டன் வேற பண்றாரு, இந்த யங் ஏஜ்ல சிஎஸ்கே உடைய கேப்டன். அண்ட் அகைன் அவர் எந்த நான் வந்து ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங்
அவர் ரீசன் என்ன சொல்ல போறாரு, ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அதுவுமே ஒரு கவலையா இருக்கு. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல யாருன்னா ஒருத்தர் கேட்பாங்க அப்படின்னு நானும் பாக்குறேன் ருத்ராஜோட செலக்ஷன் பத்தி. பட் யாருமே கேட்கவும் மாட்டாங்க. ஸோ கேட்டா நல்லா இருக்கும். அதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்ல போறாருன்றதுக்கும் நான் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ருத்துராஜுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து கம்பீருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நீ எவ்வளோக்கு எவ்வளோ ருத்து கலையறியோ உனக்கு வந்து ஒன்னும் ஆக போறது இல்லை. ருத்துக்கு தான் பிராண்ட் வேல்யூ அதிகமாகும். எவ்வளவு பண்றியோ அவனுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். அண்ட் அகைன் ருத்துராஜ் இஸ் நாட் டைப் ஆஃப் பிளேயர். அவர் வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்டப் ஆயிட்டு அந்த ஃபார்ம் லூஸ் பண்ற பிளேயர் எல்லாம் கிடையாது. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் ஒதுக்குனாலுமே சரி, இஸ் அண்ட் அகைன் இஸ் வித் தோனி. அவர் ப்ராசஸை நம்பி போகக்கூடிய பிளேயர் தான். ப்ராசஸ்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அகைன் நான் அவருக்கு என்ன சொல்றேன்னா, அவர் விக்கெட் கொடுக்கறதெல்லாம் வந்து மற்ற பேட்ஸ்மேன் மாதிரி போல்டோ எல்பிடபிள்யூ அதெல்லாம் கிடையாது. அவர் விக்கெட் அண்ட் அகைன் ரிப்பீட்டடா அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காது. ஸ்லிப்ல தான் கொடுக்குறாரு. அந்த டிரைவ் ஆட வச்சு அவரை பக்காவா அந்த ட்ராப்ல ஃபிட் பண்ணி எடுக்கிறாங்க. லைக் விராட் கோலி எப்படியோ அந்த மாதிரி தான். போல்ட் நான் ருத்ராஜ் வந்து போல்ட் ஆகியோ எல்பிடபிள்யூ ஆகியோ பார்த்ததே கிடையாது. அதுவும் போல்ட் ஆகிலாம் நான் பார்த்ததே கிடையாது. எல்பிடபிள்யூ ரேரா ஆவாரு. அவர் மோஸ்ட்லி அவுட் ஆகுறது அந்த ஸ்லிப்ல தான் அவுட் ஆகுறாரு. ஸோ அதை மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணாரு அப்படின்னா he will be unstoppable. ஒன்ஸ் செட் ஆயிட்டாருன்னா சொல்லவே தேவையில்ல. ஃபேன்ஸ் அண்ட் இயர் இங்க சஞ்சு சாம்சன் எதிர்பட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். he can accelerate from any over. அவரால் டெஸ்ட்ல எப்படி ஆடணும்னு அவருக்கு தெரியும். T20ல எப்படி ஆடணும்னு அவருக்கு தெரியும். ஒன் டேல எப்படி ஆடணும்னு தெரியும். இஸ் ஆல் ஃபார்மட் பிளேயர். அப்பயே சொல்லிட்டாங்க. இந்தியா எப்படி அவர் சிஎஸ்கேக்கான செகண்ட் சீசன் அப்பயே வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, ருத்துராஜ் கெய்க்வாட் இஸ் ஆல் ஃபார்மட் பிளேயர். ஒரு 2 பிளேயர் சொல்ல, ஃப்ரம் ரிக்கி பாண்டிங் எவ்ரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் வந்து ருத்துராஜ் பத்தி பேசியிருக்காங்க. பட் ஐ வில் சே டைம் வில் கம் ஃபார் ஹிம். அண்ட் அகைன் சூரியகுமார் யாதவ் சொன்ன மாதிரி தான், அவருக்குன்னு ஒரு நேரம் வரும். ஸோ அதுல அவர் ப்ரூவ் பண்ணி காமிப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். அதை முடிச்சுட்டு ஸோ நான் இந்த ஸ்குவாடுக்கு நான் போறேன். அவ்வளவுதான். எக்ஸப்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு நல்ல ஸ்குவாடோட போயிருக்காங்க. சுமன் கிலோட ரீப்ளேஸ்மெண்டா தேவ்தத் படிக்கலை பிக் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்றும் அஃபிஷியல் நியூஸ் வெளியே வரல. தேவ்தத் படிக்கல் அலாங் வித் முகேஷ் குமார், நவ்தீப் சைனி அண்ட் another பிளேயர். யார் அது? முகேஷ் குமார், நவ்தீப் சைனி, பிரசித் கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணா ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருக்காரு. கலீல் அஹமத் சாரி. பட் இல்ல ரிப்போர்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, முகேஷ் குமார், நவ்தீப் சைனி, கலீல் அஹமத் 3 பேரும் டீமோட ஸ்டே பண்றாங்க அலாங் வித் தேவ்தத் படிக்கல் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்ல நாளை கழிச்சுக்குள்ள வந்துரும் நினைக்கிறேன். அபிஷியல் அதான் அந்த ரிவைஸ்டு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஃபார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு நம்புவோம். ஸோ ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் கவர். இதை தவிர்த்து எல்லாமே அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட பிளேயிங் லெவன் நான் சொல்றேன். ஃபார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி போவாங்க அப்படின்னா, ஐ திங்க் தே ஒன்ட் எப்படி சொல்றது, கேம்பிள் எடுக்க மாட்டாங்க. அபிமன்யு பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கௌதம் கம்பீர் அகைன்ஸ்ட் இந்தியா ஏ அண்ட் ஆல்சோ he didn't perform well in intra squad match. அது நான் சொல்லிடுறேன். அப்படி ஆடினா அந்த இன்ட்ரா ஸ்குவாட்ல மேட்ச்லயும் த ஹையஸ்ட் ரன் கெட்டர் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட். ஐ திங்க் from 42 runs of 36 balls, bashing 4 sixes, 2 against Ashwin and one is against Manav Sutar and Ashit Rana. 4 6 அடிச்சிருக்காரு. 36 of 42 balls உடைய ரன்ஸ் அதிகமா அடிச்சிருக்காரு. பட் he didn't get a chance to play in second innings, I think so. இஷான் கிஷானுமே டில் த டே எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேஎல் ராகுலுமே நிறைய பேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அபிமன்யு ஈஸ்வரனும் வந்து இந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, தே ஒன்ட் கேம்பிள். ஸோ தே வில் ஓப்பன் வித் கேஎல் ராகுல், ஐ திங்க் ஸோ டெஃபினெட்லி. ஸோ அதுக்காக தான் வந்து ஏ ஸ்குவாட்ல வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணாங்க அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஏ. ஸோ எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல். நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்பர் 3 விராட் கோலி ஆடிடுவாரு. நம்பர் 4 ரிஷப் பண்ட். அண்ட் அகைன் நம்பர் 5 த்ரூ ஜூரல். நம்பர் 6 நிதிஷ்குமார் ரெட்டி வில் மேக் இஸ் டெபியூ அப்படின்ற மாதிரி ரேவ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ரேவ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் டூ எப்படி சொல்றது, ஜேர்னல் பேஜ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் கோயிங் டு மேக் இஸ் டெபியூ இன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜூரலுக்கு அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா. And again, it is going to be a tough call between Washington Sundar and Ravichandran Ashwin. So எனக்குமே நான் ஆஷ் கால் எடுக்கிறேன். I will go with Washington Sundar, Jadeja and Washi, Jasprit Bumrah, Mohammad Siraj. If they bring Mukesh Kumar into the squad, I will go with Mukesh Kumar, or else I will start with Prasidh Krishna. So KL Rahul, SSC Jaiswal, Virat Kohli, followed by Rishabh Pant, த்ரூ ஜூரல், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பீத் பும்ரா, சிராஜ் அண்ட் முகேஷ் குமார். இதுதான் என்னோட ஸ்குவாடா இருக்கும்.
ஏன் நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அப்படி சொன்னேன் அப்படின்னா, அவங்களுமே தெரிஞ்சு டெபியூ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரஜத் பட்டிதார் சொன்ன மாதிரி தான், வித் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேட்டிங் ஆர்டர், பேட்டிங் டெப்த் கிடையாது. இதே ரோஹித் சர்மா, சுமன் கில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க போயிருப்பாங்க. பேட்டிங் டெப்த் இல்லாதனால நிதிஷ்குமார் ரெட்டி கேன் ஆல்சோ பவுல் ஓவர்ஸ் அப்படின்றதுனால they will go with நிதிஷ்குமார் ரெட்டி. ஓகே, நீங்க 2 பேரும் உங்களோட தாட்ஸ் ஆன் அந்த ருத்துராஜ் கெய்க்வாட் அதை பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப நான் ஒரு ஸ்டாண்டுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீடியோ ஆல்ரெடி ஒரு தடவை எடுத்திருந்தோம். இப்ப ரீரெக்கார்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோ. அந்த டைம்ல நான் பேசினதுக்கும் இந்த டைம்ல பேசினதுக்குமே எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்போ வந்து இந்தியா மேட்சஸ் நடக்கல, அந்த நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப. நெக்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் அப்பயும் நடக்கல, வெறும் ஸ்குவாட் மட்டும் தான் விட்டுருந்தாங்க. அப்போ ஆஸ்திரேலியா சீரீஸ் ஸ்குவாட் விட்டப்ப நம்ம என்ன யோசிச்சோம்னா, இவங்க வந்து ருத்துராஜ் கெய்க்வாட அங்க எடுக்கல அப்படின்றதுதான் இருந்தது அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட பாயிண்ட் வந்து ஒரே நிமிஷம், என்ன சவுண்ட் அது சஞ்சு, உங்க மைக்ல தான் வருது. இல்லடா, திடீர்னு வெளில ஏதோ ஒரு கத்துற சத்தம் கேக்குது. அப்படியா? ஓகே ஓகே, நீ அப்படியே கண்டினியூ பண்ணு. பேய் வந்துச்சு. ஓகே ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்ல ருத்ராஜ் ஆடணுமான்னு கேட்டா, என்ன கேட்டா கண்டிப்பா இல்ல. நான் உங்க வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இந்தியா ஏக்கு கேப்டனா இருந்திருக்கணுமான்னு கேட்டாலே எனக்கே இல்ல. ஏன்னா அந்த டீமோட சீனியர் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டீமுக்கு கேப்டனா இருந்திருக்கணும். ரெண்டாவது அவரு தான் ஹையஸ்ட் ரன் கெட்டரும் அந்த டீம்ல. டொமஸ்டிக் சர்க்கியூட்ல ரொம்ப அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணதும் ருத்ராஜ் கெய்க்வாடா அபிமன்யு ஈஸ்வரான் சொல்லிட்டு பார்த்தாலுமே அதுலயுமே அபிமன்யு ஈஸ்வரன் தான். ஹி டாப்ஸ் எவ்ரி ஒன் இன் த சார்ட். அதுல நம்ம வந்து எந்த டிஸ்கஷனுமே இல்லை. அவரு தான் வந்து அந்த ஸ்பாட் எடுத்துருந்துருக்கணும் அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அங்க கேப்டன்சி கொடுத்ததே வந்து அதுவே எனக்கு வந்து ஒரு ஆடான ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்ப பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இட்ஸ் பெட்டர் வித் தேவதத் படிக்கல். அவங்களோட இதுவே சாய் சுதர்சனா படிக்கலா, யாராச்சும் ஒருத்தர் எடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏன்னா இத்தனை இன்ஜுரிஸ் நடக்கிறதுனால அப்படின்றதுனால ஓகே தேவதத் படிக்கல் எடுத்தாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல ஹி இஸ் பெட்டர் தேன் ருத்ராஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இங்க எங்க உங்களுக்கு ஒரு இடிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ருத்ராஜ் இந்த இந்தியா ஏ சீரீஸ் ஆடி இருக்க கூடாது. அவரு சவுத் ஆப்பிரிக்கால இப்ப ஒரு T20 சீரீஸ் போச்சுல்ல, அந்த சீரீஸ் தான் அவர் ஆடி இருக்கணும். அவர் அங்கதான் இது பண்ணிருக்கணும். நீங்க ஜென்ரலி எடுத்து பாத்தீங்கன்னா, ருத்துராஜோட ஆவரேஜ் இன் ODI அண்ட் T20s, அதான் ODI T20s போது நான் என்ன சொல்றேன்னா, டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் சேர்த்து தான் நான் சொல்றேன். அதுல வந்து அவரோட ஆவரேஜ் 50 கிட்ட இருக்கு. பட் டெஸ்ட்ல பார்க்கும்போது 35 இஸ் நாட் அ பேட் ஆவரேஜ். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், பேட் ஆவரேஜ் நான் சொல்லல. பட் வந்து என்ன சொல்றேன்னா, he is better suited for ODI and T20s. அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் அங்கதான் பண்ணணும். நம்ம அதுக்கப்புறம் இங்க யாருமே இல்லை அப்படின்னும் போது இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ருத்ராஜ் வந்து பிஜிடியில் எடுக்கல அப்படின்னு பேசுறப்ப ஐ எம் நாட், எனக்கு வந்து அது பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா நீங்க இந்தியா இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரே ஒரு பாயிண்ட் தோணுதுன்னா, அவங்க லிட்ரலி ருத்ராஜ் எங்கேயுமே ஆடக்கூடாது அப்படின்றதுனால அவர் இந்தியா ஏக்கு கேப்டனா போட்டு சும்மா அப்படியே ஒரு கண்துடைப்பு மாதிரி, இவர் பாரு அவர் அங்க கேப்டனா இருக்காரு அதனாலதான் இங்க இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவர் வந்து அவங்க வந்து எல்லாரும் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேனே தவிர, மத்தபடி எனக்கு வந்து இதுல பிஜிடில ருத்ராஜ் ஆடி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் அதுல கன்வின்ஸ்டா இல்ல. மேபி அது உங்க ஒப்பீனியனா இருக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப நாள் சொல்லியிருக்கேன், அவருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ருத்ராஜ் அவுட் சைட் ஆஃப் போட்டா அவரை அதிகமா அவுட் ஆகுறாரு அப்படின்னு இவரு ருத்ராஜ் கெய்க்வாடுக்கே இவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ பட் வந்து நான் ஏன் அப்படி நான் அதை சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து T20ல மிஞ்சி போனா ஒரு 5 பால் 6 பால் தான் அங்க வரும். நீங்க மொத்த 20 ஓவர் ஆடினீங்கனாலே 5 பால் 6 பால் தான் வரும். அங்க சர்வே பண்றது ஈஸி. டெஸ்ட் மேட்ச்ல வந்து அந்த இடத்த மிஸ் பண்ணி 5 பால் 6 பால் தான் வெளியே போகும். ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸி ஜாப் இல்ல. ஹேண்டில் பண்றவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நான் ரெண்டாவது என்ன சொல்றது, எல்லாருக்குமே அந்த அவுட் சைட் ஆஃப் பிரச்சனை இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதை கவர் பண்ணி ஆடுறவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, அதை கவர் பண்ணாம இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் வந்து இங்க நான் என்ன சொல்றேன்னா, தேவதத் படிக்கல் அதை கவர் பண்ணி ஆடுறதுல கொஞ்சம் பெட்டரா இருக்காரோ அப்படின்றது தோணுது ருத்ராஜ் கெய்க்வாடை விட. பட் என்னோட கொஸ்டின், தட் இஸ் இன்ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட். அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல ஆடாம இருந்தது. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல தான் அவர் ஆடி இருக்கணுமே தவிர, என்ன கேட்டா அவர் பிஜிடில கண்டிப்பா ஆடி இருக்கணும் அப்படின்னு பேசுறது
எனக்கு அது எனக்கு அதுல ஒப்பீனியன் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்ல என்னோட ஒப்பீனியன்ல நீங்க சொல்லுங்க. அதான் ஓகே. நான் என்ன சொன்னா ஏன் வந்து ஆட் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன மாதிரிதான் நீங்க அங்க கொண்டு போயிருக்கவே கூடாது. அங்க அவரு எடுத்தோடனே விசிட்டி ஆஸ்திரேலியா நீங்க அங்க கொண்டு போயிருக்கவே கூடாது. அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன், we are considering ருத்ராஜ் கெய்க்வாட் as a backup opener for BGT, so that's why we ask him to play துலீப் டிராபி and இரானி கப் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க ஒண்ணு உள்ள வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணு பாஸ் பண்ணிட்டு அவரை வந்து அவர் உட்படியா ஆடக்கூடிய ஒரு சீரியஸும் அவரை ஆட அனுப்பாம அங்க அனுப்பிச்சிட்டு அங்க இருந்தும் நான் இப்பவும் சொல்றேன், ரஜத் பட்டிதார் சொன்ன மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வீடியோமே சொல்லியிருப்பேன், ஹெட் ஆஃப் எவ்ரி ஒன் ஈவன் சுப்மன் கில், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், த பிளேயர் ஒன் டிசர்வ் டு பிளே ரெட் பால் கிரிக்கெட் ஹெட் ஆஃப் தீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னா தேர் இஸ் நன் அதர் தென் அபிமன்யு ஈஸ்வரன் மட்டும்தான். அவர் தான் ஆடி இருக்கணும். ஆனா இவங்க தேவையில்லாம இழுத்து விட்டாங்கல்ல உள்ள. அப்ப இழுத்து விட்டதுக்கு நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஆடு வச்சிருக்கு தானே ஆகணும். நீங்க அது சொல்லுங்க. அவங்க கூப்பிட்டு விட்டதுக்கு நான் அபிமன்யு ஈஸ்வரன் தேர்ட் பேக்கப் ஓப்பனரா நீங்க கொண்டு போயிட்டீங்க. நாங்க எதுவுமே நானே சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட அவர் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ சுப்மன் கில்லோட இன்ஜுரிக்கு அப்புறம் இப்போ யார் எடுத்திருக்கணும் நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன். இப்போ அவங்க நீங்க அது சொல்றீங்களே அது கரெக்ட். நீங்க சொல்ற பாயிண்ட்ல வந்து கம்பீரா அஜித் அகர்கரான்னு தெரியல யாரோ ஒருத்தர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, ருத்துராஜ் கெய்க்வாட வந்து தேர்ட் ஓப்பனரா சீரீஸ்ல பாக்குறாங்க, அதனாலதான் அவர் எடுத்திருக்காங்க. அதாவது அவர் இந்தியா ஏ சீரீஸ்க்கு ஆட விடுறாங்க. ஏதோ துலீப் டிராஃபியா இரானி கப் ஏதோ நடச்சு ஃபைனல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் தான் கேப்டன் பண்ணாரு. இரானி கப்ல வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இவர் தான் கேப்டன் பண்ணாரு, ருத்துராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன் பண்ணாரு. ரெண்டாவது இப்ப இந்தியா ஏ சீரீஸ்க்கும் அவர் தான் கேப்டன் பண்றாரு. பட் வந்து நான் வந்து நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நீங்க தான் சொன்னீங்க அதனாலதான் நான் கேக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது எனக்கு புரியுது. பட் நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இல்லன்னு நான் சொல்லவே இல்லை. பட் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் ஆடி இருக்கணுமா பார்டர் கவாஸ்கர் ஆடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் தான் ஆடணும். ஏன்னா பார்டர் கவாஸ்கர் ஆடுறதுக்கு அதை விட பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் நான் ருத்துராஜை விட பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுவோ ஹோம்ல ஒரு டெஸ்ட் சீரீஸ் வருதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானும் அதே தான் சொல்லியிருப்பேன். ருத்துராஜ் கெய்க்வாட் கண்டிப்பா இருந்திருக்கணும் இந்த ஸ்குவாட்ல. அவர் எல்லாமே நீங்க அவரை மிஸ் பண்ணிட்டு போறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாவே சொல்லியிருக்கேன். ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல ருத்துராஜ் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஹோம் கண்டிஷன்ஸ் விட. ஏன்னா அவர் வந்து பேசர்ஸும் நல்லா தான் ஆடுவார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்து அந்த ஸ்விங்க அவரு தாண்டுற வரைக்கும் அவர் அதுக்குள்ள மாற்றத்துக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் நம்ம இந்த சீரீஸ்லயும் பார்த்தோம். 4 இன்னிங்ஸ்ல 3 தடவை ஸ்லிப்ல அவுட் ஆனாரு, ஒரு தடவை கீப்பர் கிட்ட டவுன் த லெக் பால், அது ஒரு அன்பார்ச்சுனேட் விக்கெட்னு வச்சுக்கோங்களேன். பட் 3 தடவை ஒரே மாதிரி தான் அவர் அவுட் ஆயிருக்காரு. ஸ்லிப் கார்டன்ல நிக் பண்ணி தான் அவுட் ஆயிருக்காரு அப்படின்னும் போது அது ஒரு சீரியஸான இஷ்யூ தான். விராட் கோலி அவுட் ஆகுறாருப்பா இவருக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட் கோலி மொத்தமா அடிச்சு முடிச்சிட்டாரு அவரோட கரியரை. ஓகேவா, இன்னைக்கு அவர் வந்து எண்ட்ல இருக்காரு. இல்லைன்னா அவர் அந்த பாயிண்ட் வர்ற வரைக்கும் அவர் வந்து நல்லா ஆடி இருக்காரு. ரெண்டாவது எல்லா ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்லயும் அவர் போன அவே கண்டிஷன்ஸ் எல்லாத்துலயுமே அவரோட மார்க்கை வச்சுட்டு தான் வெளியே வந்திருக்காரு. ஸோ நம்ம அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணி பேசணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் ஒரு பாயிண்ட். என்னோட பாயிண்ட் வந்து ஹீஸ் அ பெட்டர் ஒயிட் பால் பிளேயர் தென் எனிபடி இன் திஸ். அந்த நம்ம ஏ சீரீஸ்ல இப்ப சாய் சுதர்சன், தேவதத் படிக்கல், அபிமன்யு ஈஸ்வரன் அவங்கள பேரெல்லாம் பேசும்போது he is better white ball player than these people. பட் இவங்க எல்லாருமே வந்து ருத்துராஜை விட ஒரு பெட்டர் ரெட் பால் பிளேயரா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதனால இவங்க வந்தது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ருத்துராஜ் இங்கே இருந்திருக்க கூடாது, அவர் இங்க இருந்திருக்க வேண்டிய ஆளே இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா விசா வாங்கிருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேனே தவிர எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா இருந்திருக்கவே கூடாதா, அதாவது இவர் ஆட தகுதியா இல்லைன்னு சொல்ல, இவரை விட பெட்டர் ஆடுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்றதுனாலதான் இங்கே வேணாம்னு நான் சொல்றேனே தவிர மத்தபடி எனக்கு இதுல ஒரு என்ன சொல்றது நெகட்டிவ் ஒப்பீனியன் இல்ல. ஏன்னா நான் போன வீடியோல பேசும்போது ருத்துராஜ் கண்டிப்பா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நான் இந்த ரெக்கார்ட்ல இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அது. அப்போ வந்து இந்த ஏ சீரீஸ் நடக்கல, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் நடக்கல. பட் இன்னைக்கு நான் பார்க்கும்போது அவங்க கரெக்டா பண்ணாங்க. பட் அவங்க கரெக்டா சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லல. அவங்க எல்லாத்தையும் மிஸ்கைட் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டாங்க. லிட்டரலி எல்லாரும் ஏமாத்தி இருக்காங்க அப்படின்ற வேணா சொல்லலாம். அது வேணா நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றதுல அந்த நோட்ல நான் ஏத்துக்கிறேன். அதை நான் இல்லைன்னு நான் சொல்லல. கண்டிப்பா இல்ல எனக்கு 2 பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலி என்னடான்னா, ஒண்ணு நீங்க ரஞ்சி டிராஃபி டொமஸ்டிக் எல்லாத்தையும் பார்த்து நீங்க ஒரு பிளேயரை டெஸ்ட் டீம்ல எடுக்கணும். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரியே ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க ரெண்டுத்துல எது பண்றீங்க?
ஐபிஎல் பார்த்து எடுக்கிறீங்க. ஒரு எல்லாத்துலயும் சரிங்களா? அடிச்சிருக்காரு. இல்ல அது இல்ல இல்ல எழுதுது. இல்ல இல்ல வெயிட் பண்ணு. இந்த இந்தியன் செலக்டர் டீம் வந்து நீங்க அப்படிலாம் கணக்கு எடுத்துக்கவே கூடாது. இப்போ வந்து நீங்க சஞ்சு சாம்சனா, நீங்க ஐபிஎல் அடிச்சா போதும். இவர் ருத்துராஜ் கெய்க்வாடா, இல்ல இல்ல இவர் எங்க அடிச்சாலும் பத்தாது. இதுக்கு இந்த இல்ல இல்ல செலக்ஷன் அததான் கமிட்டிக்கு நான் வந்து சொல்றேன். அப்படிதான் இல்ல இருக்கு. நான் சொ- ஆ, அதான் நான் சொல்றேன். அவங்க 2 சைடும் பார்த்து அவங்க எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்ப ம், நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ருத்துராஜ் ஜெய்க்வாத ஜெய்ஸ்வால் எடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஜெய்ஸ்வால் வந்து எங்களுக்கு அக்ரெசிவ் ஓப்பனர் தேவைப்படுறாரு. அவர் ஐபிஎல் நல்லா அடிச்சு ஐபிஎல் எப்படி உங்களுக்கு அக்ரெசிவ் பேட்டர்னு தெரியும்? ஐபிஎல் அடிச்ச பிறகு தான் தெரியும். சரிங்களா? இப்ப அவங்க அவரை எடுக்கணுன்றதுக்காக ரஞ்சி டிராஃபியோட இதெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? தோண்டி இப்ப அவரை இப்ப அவங்க இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்ப அங்க பேர்ல ஜெய்சன் போடுறதுக்கு அந்த ஐபிஎல் தான் காரணம். சரிங்களா? இப்ப கண்டிப்பா. சர்ஃப்ராஸ் கான் எல்லாருக்கும் தெரியும். அத்தனை இன்ஜுரி ஆனாதான் சர்ஃப்ராஸ் கான் டீமுக்குள்ளே வந்தாரு. இப்பயும் அபிமன்யு ஈஸ்வரன் இருக்கிறதுக்கு காரணம் ரோஹித் சர்மா போறாரு அதுன்னு சொல்லிட்டு காரணம் தான். சரிங்களா? ருத்ராஜ் கெய்க்வாட் தேர்ட் ஓப்பனர் சூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஏடிஎம்க்கு கேப்டன் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப அவர் சூஸ் பண்ணல. அபிமன்யு அப்போ உங்களுக்கு தேர்ட் ஓப்பனர் யார்? அபிமன்யு ஈஸ்வரன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சுப்மன் கில் இன்ஜுரி, நீங்க படிக்கல கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ பார்த்தோன்னா ஃபோர்த் ஓப்பனர் உங்களுக்கு தேவ்தத் படிக்கல், தேர்ட் ஓப்பனர் தான் அபிமன்யு ஈஸ்வரன். கரெக்டா? பிளேயிங் ம். லெவன்ல நம்ம 3 பேருமே அபிமன்யு ஈஸ்வரன் சொல்லல. ஏன் சொல்லனா, நமக்கு ஆடணும்னு ஆசை, பட் அவங்க ஆட வைக்க மாட்டாங்க. கரெக்டா? ஆமா, கண்டிப்பா. இல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, இல்ல இது வந்து யாரு வீடியோன்னு எனக்கு கிளீனா ஞாபகம் இல்ல. அபினவ் முகுந்தும் யோ மகேஷும் அவங்க 2 பேருமே ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க. அதுல வந்து இவரு சொல்லியிருந்தாரு. அபினவ் முகுந்த் சொல்லியிருந்தாரு. அபிமன்யு ஈஸ்வரன் வந்து பெர்த்ல டெபு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பெர்த்ல டெபு பண்ணிட்டு அவர் ஒழுங்கா ஆடல. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ரோஹித் சர்மா வந்துட்டாருன்னா யார் மேல கை வைப்பாங்க அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரன் மேல. சரி, ஓகே. அதே பெர்த்ல டெபு பண்ணி அவர் நல்லா ஆடினாலும் யார் மேல கை வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் மேலதான். 2 தடவையும் கை அபிமன்யு ஈஸ்வரன் மேல வைக்க போறாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இப்ப இந்த சீரீஸ்ல ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனாருன்னா அடுத்த அபிமன்யு ஈஸ்வரன் நீங்க ஆட வைக்கலாம். உங்களுக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இதுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் வந்து அபினவ் முகுந்த் ஆன்சர் பண்ணாரு அந்த வீடியோல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்கேஸ் இந்த சீரீஸ்ல அபிமன்யு ஈஸ்வரன் அடிக்கலன்னா அவரோட கரியர் அவள்தான். இதுக்கு மேல இந்தியன் டீமுக்குள்ள வரவே முடியாது. பிகாஸ் அவங்க என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க, அவர் வந்து அவரோட விக்கெட்டை கூட சேவ் பண்ண தெரியல அவருக்கு, அவரை நாங்க ஆட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா போயிட்டு வேற ஓப்பனர் ஆடிட்டு போயிடுவாங்க. இதுதான் கணக்கா நடக்கும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பிசிசிஐ சொல்ற பொய் கணக்கு. இதெல்லாம் புரியுதா? நான் சொல்ற விஷயம் என்னடான்னா, இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப 4 மேட்ச் அபிமன்யு ஆட போறது கிடையாது. இப்பயும் அவரோட ஃபியூச்சர் வந்து நாசமா தான் போகுது. ஆடியும் ஒன்று போகுதுன்னு ஆடாம ஒன்று போகுதுன்னு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி தேர்ட் ஓப்பனர் தான் அபிமன்யு ஈஸ்வரன், ஃபோர்த் ஓப்பனர் தான் தேவ்தத் படிக்கல். சரிங்களா? இப்ப நீங்க படிக்கல் ஆட வச்சீங்கன்னா உங்களுக்கு 2 மச் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த பிளேயிங் 11. புரியுதுங்களா? உங்களுக்கு ஜடேஜா இருக்காரு. இப்ப என்ன ஏதாவது நம்ம இவரு ருத்ராஜ் கெய்க்வாட் சொன்ன இதுவரை சுந்தர் இருக்காரு. சோ இன்னும் எக்ஸ்ட்ரா இது போகுது அவருக்கு, லெஃப்ட் ஹேண்டர் போகுது. நம்ம சுந்தர் சொல்லல. சோ லெஃப்ட் ஹேண்டர் நான் தான் இருக்கேன். நான் தேவ்தத் படிக்கல் எடுக்கல. எப்படியும் அவர் ஆட மாட்டாரு தெரிஞ்சு. நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஆடுவாங்க. கேஎல் ராகுல் ஓபன் பண்ணுவாரு. ஷார்ட்டா கேஎல் ராகுல் ஓபன், நிதிஷ்குமார் ரெட்டி தான் டெபியூ பண்ணுவாரு. ஒரே டெபியூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு பத்துல. த்ரூஜூரலும் படிக்கலும் ஆல்ரெடி டெபியூ பண்ணிட்டாங்களே. சாரி அதான் நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும் தான் பண்ணுவாரு. அஸ்வின் எனக்கு தெரிஞ்சு நீ என்ன சொல்றீங்க? 2 பேரும் அஸ்வின் ஆடுவாருன்றீங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒண்ணு தேவ்தத் படிக்கல் ஆர் வாஷிங்டன் சுந்தர் அந்த ஸ்லாட். நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பா ஆடதான் போறான். ஏன்னா இந்த டீம் பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா பேட்டர் கண்டிப்பா இருக்கணும். நமக்கு பேட்டிங்கே இல்ல. ஆமா, விராட் கோலி மட்டும் தான் பேட்டரு. விராட் கோலி, கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் 3 பேட்டர் தான். மீதி எல்லாருமே புதுசு. யாருமே ஆஸ்திரேலியாவை பார்த்ததே கிடையாது. இப்பதான் பாக்குறாங்க. அவங்க என்னதான் இதுவாடி இருந்தாலும் என்ன சொல்ற, டொமஸ்டிக் கேம்ஸ் நாங்க இந்த கேம் ஆடுறோம், அந்த கேம் ஆடுறோம், கேம் ஆடுறோம் வந்தாலுமே ஸ்டார்க்கு கமிங்ஸ் எல்லாம் அவங்க பாக்கல. இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்லயே பிரசித் கிருஷ்ணா, முகேஷ் குமார்க்கே திணறானுங்க எல்லாம். இவன் சொன்னான் ரேவ் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ரோஹித் ஜக்லான் சொன்னான். எல்லாமே கரெக்ட் தான். பட் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, விராட் கோலி மிச்சல் ஸ்டார்க்கு ஜோஸ் ஹாசிகுட்லாம் பாக்கல. அவனுங்கலாம் இதை விட்ட பவுன்ஸ் சர்ன்னு ஏறும் அவங்களுக்கு. அது சொல்றேன். இங்க பவுலர் கிட்டலாம் ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் தூக்கிட்டு இந்த பவுலிங் யூனிட்ட பாரு. அந்த டீம்ல ஸ்டார்க்கு தூக்கிட்டு கூட பாரு. ஸ்காட் போலாண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க. ஸ்காட் போலாண்டுமே சம பவுலர். சோ லிட்டரலி வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆஸ்திரேலியா ஸ்குவாட் இருக்குடா. ஆஸ்திரேலியா ஸ்குவாட் ஒரு 2 தான்டா. அது பேர் என்னது, ஜாஷ் இங்கிலீஷ் உள்ள, நேதன் மெக்ஸ்வின் உள்ள ஆல்ரவுண்டர். அவ்வளவுதான். மத்தபடி எல்லாருமே அதேதான். ஆமா, வெளியே 2 பேர். அதான் 2 பேர் வெளியேன்னு சொல்ற. அதானே ஜாஷ் இங்கிலீஷும் மெக்ஸ்வினையும் உட்கார வச்சிருவானுங்க. மீதி அப்படியே ஆடுவானுங்க.
ஆமா. இல்ல, இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, டிராவிஸ் ஹெட் வந்து இவரு கூட மெக்ஸ்வினி ரைட்டா, லெஃப்ட்டா? மெக்ஸ்வினி ஆமா. லெஃப்ட் தான் ரைட்டு. நினைக்கிறேன். ரைட்டு. ரைட் ஆ ரைட்டா? ஓகே ஓகே. நேதன் ஆமாமா. நேதன் மெக்ஸ்வினியும் இவரு ஓப்பன் பண்ணுவாரு. உஸ்மான் குவாசா ஓப்பன் பண்ணிருவாரு. ஓகேவா? நம்பர் 3 மார்னஸ். நம்பர் 4 ஸ்டீவ் ஸ்மித். நம்பர் 5 டிராவிஸ் ஹெட். நம்பர் 6 மிட்ச் மார்ஷ். நம்பர் 7 அலெக்ஸ் கேரி. அதுக்கப்புறம் அந்த 4 டிராகன்ஸ் இறங்கிருவாங்க. அவங்கள வந்து யாரு தடுக்க போறா அந்த டிராகன்ஸ் நேதன் லைனு அப்படின்றது. அதான் 4 டிராகன். மிச் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஜோஸ் ஹேஸ்லூ, நேதன் லைன். ஸோ அவங்களோட இது முடிஞ்சு பேட்ரிக் போச்சு. கமின்ஸ், ஸ்காட் போலாண்டு, ஜோஷ் இங்கிலீஷ், ஜாஷிங். அதுக்கப்புறம் ஆமா இவங்க 2 பேர் தான் உட்கார போறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பேக்கப்பா 13 மட்டும் தான். பேர் தான்டா ஸ்குவாடே அனௌன்ஸ் பண்ணிருக்கானுங்க. அது 5 அவங்க டெஸ்ட் ஊரு மேட்ச்க்கு தான்டா. இல்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்குவாட் தான் இது. செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. அதான்டா 5 டெஸ்ட் மேட்ச்க்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு ஒரு ஸ்குவாட். இவனுங்க போக அப்படியே அனௌன்ஸ் பண்ணாங்க போல. செகண்டுக்கு போக ஒன்னு, ஆட் தேர்டுக்கு பண்ணிட்டே ஒன்னு. இருப்பாங்க. ஆமா. பிட்ச் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி யார் வரணும் போகணும்னு பார்ப்பாங்க. சரி, அவங்க ஸ்குவாட் வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு. கன்ஃபியூஷனே இல்ல. நேரா போனா பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து எல்லாரும் எனிடே விராட் கோலியும் கஷ்டப்படுறாரு, முகேஷ் குமாருக்கு, பிரசித் கிருஷ்ணாக்கு, கேஎல் ராகுலும் சரி, எல்லாம் உடம்புல அடி வாங்குற மாதிரி போட்டோ எல்லாம் வருது. ரிஷப் பண்ணிட்டு அவ்வளவு சூப்பரா ஆடல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இவங்க 3 பேருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆஸ்திரேலியால ஆடினது. இவங்க 3 பேருக்குமே ஸ்டார்க்கு, கமின்ஸ், ஹேசல்வுட் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு லாஸ்ட் 2 டைம்ஸ் பார்டர் கவஸ்கர் போகும்போது. பட் மீதி இருக்கிற யாரு எந்த பேட்டருக்குமே எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இவங்களை ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடையாது. ஐபிஎலோட ஸ்டார்க்கும் இங்க இருக்கிற ஸ்டார்க்கும் ஒண்ணு கிடையாது. ஓகேவா? ஐபிஎல்ல பார்த்த பேட் கமின்ஸும் இங்க பாக்குற பேட் கமின்ஸும் ஒண்ணு கிடையாது. 2 பேரும் வேற வேற. நம்ம வந்து சும்மா வந்து எடுத்து பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் என்ன கேட்டா கணக்கு கிடையாது. பேட்டிங் டெப்த்ன்ற ஒரே காரணம் தான். நீ வேணா பாரு, திருப்பியும் ஒரு கொலாப்ஸ் இருக்கும். இந்த நியூசிலாந்து ஆனானுங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு 100 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆகிறதுக்கு கன்ஃபார்ம் ஒரு இன்னிங்ஸ் இருக்கு. 100 ரன்னுக்குள்ள ஆல் அவுட். அதான் சொல்றேன். இந்த சீரீஸ்ல வந்து ஒரு கேம் தோத்து ஒரு கேம் டிரா ஆயிடுச்சுனாலே நம்ம அவுட். அதுக்கப்புறம் 3 என்ன சொல்றது 3 for 1 அப்படின்னு வின் பண்ணா கூட நம்ம கஷ்டம் தான். சவுத் ஆப்பிரிக்கா நமக்காக ஃபேவர் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். இல்ல ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஃபேவர் பண்ண வேண்டியது இருக்கும். WTC அவ்வளவுதான். லிட்டரலி நியூசிலாந்து வந்து குட்டையை குழப்பிட்டு போயிட்டாங்க. குட்டையை குழப்பிட்டு போனான்றதை விட குட்டையை குழப்பறதுக்கு நம்ம நல்ல ஜாலியா இடம் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் எனக்கு தெரிஞ்சு மூவிங் கண்டிஷன்ஸ்ல அவ்வளவு சூப்பரான பிளேயரான்னு கேட்டா கிடையாது. அதுதான் கேஎல் ராகுல் ஓகே, விராட் கோலி இவங்க எல்லாருமே ஃபார்ம்ல இல்லைனா கூட நான் கேஎல் ராகுல், விராட் கோலி, ரிஷப் பண்ட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு திருப்பி நான் சொல்றேன். வாஷிங்டன் சுந்தர் அவர் லோட் வந்து ஆட போறாரு. இல்ல நம்பர் 3 ஆடினாலும் ஓகே, அவர் வந்து நல்லா ஆடுவாரு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, அஸ்வினுக்கு வந்து இந்த அவே சீரிஸ் வந்து ரொம்ப டெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. இந்த சீரிஸ் அவர் நல்லா பண்ணாருன்னா அதுக்கடுத்து ஒரு ஏதாவது அப்ராட் சீரிஸ் இருந்தா அவர் ஆடிடுவார் டைரக்டா. இல்லனா எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் ஆடவே மாட்டாரு. 4 ஃபாஸ்ட் பாலர் ஆட போறாங்க. 4 ஃபாஸ்ட் பாலர் ஆட போறாங்க. 1 நிதிஷ் ரெட்டி, மீதி 3ல 1 பும்ரா. ஓகேவா? சிராஜ் ஆடுவாங்கன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற முகேஷ் குமார் இல்ல பிரசித் கிருஷ்ணா ஆடுவான். ஆமா, நான் முகேஷ் குமார் தான் ஆடுவேன். எனக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. முகேஷ் குமார் ஆடுறதுல பிரச்சனை இல்ல. நான் முகேஷ் குமார் அவனுங்க ஆட் பண்ணிட்டானுங்க நான் ஸ்குவாட்ல. முகேஷ் குமார் நானுமே நான் பிரசித் கிருஷ்ணா சொன்னோம் அப்படின்னா இந்தியா ஏல போட்டிருக்கான், விக்கெட் செத்துருக்கான். இல்ல அப்படின்னா நான் அஸ்வின் இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்த்னால நீங்க சொல்றீங்க, நான் இந்த சீரீஸ்ல சொல்றேன் அஸ்வினுக்கு ஒரு டெஸ்டிங்கான சீரீஸா இருக்குமோ. ஏன்னா ஆல்ரெடி ஒயிட் பால்ல கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அதுவும் ஸ்பின் ட்ராக் தான் எத்தனைக்கும் அந்த இது சஞ்சு பாய், நீ சொல்றது எல்லாமே ஓகே தான். அஸ்வினுக்கு நினைச்சது நினைச்சு இவங்க அஸ்வின்னு சொல்லிட்டு ஆடினாங்கன்னு நினைச்சுக்கோ, இறங்கி அங்கேயே முடிஞ்சு கதை. அங்கேயே முடிஞ்சு கதை. அதெல்லாம் ஆர்ச் கால் எடுத்துதான். இல்ல அவே சீரீஸ்ல அஸ்வினுக்கு ஒரு இது இருக்குல்ல, நம்ம ஆட வைக்க மாட்டோம் பெருசா. சவுத் ஆப்பிரிக்கா ஆடணும், நியூசிலாந்து ஆடணும், பட் பெருசா அந்த அளவுக்கு இது பண்ணல. இங்கிலாந்து இருக்காதுலடா, ஹெல்ப் இருந்தா தானே பண்ண முடியும். ஏன் நான் என்ன சொல்ல வரேன்னா, அஸ்வின் எல்லாமே ஓகே தான், நான் பேசுறேன் இல்லைன்னு சொல்லல. பட் இப்ப சிம்பிளி யோசிச்சு பாரு, நான் வந்து சுந்தரை வந்து நம்பர் 3 நம்பர் 4 ஆட வைக்கலாம். ஓகேவா?
எனக்கு வந்து அவன் பேட்டிங் பண்ணி கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். கஷ்டமான சுச்சுவேஷன். நியூசிலாந்துல ஒரு ஓடிஐ இன்னிங்ஸ் பவுலரை வச்சு 50 போடுவாங்க. அப்பதான் சுந்தர் ரிட்டர்ன் ஆவாரு, திருப்பி வருது பவுலர் வச்சு 50 போடுவாரு. ஸோ அதுவுமே செம ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ், யாருமே நிக்க மாட்டாங்க, இவர் மட்டும் 50 போடுவாரு. லாஸ்ட் டைம் பிஜிடி பார்த்திருக்கோம், நல்லா ஆடி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன, ஆனா நீ யோசிச்சு பாரு, அஸ்வின் கிடைச்ச ஓவர்சீஸ் சான்சஸ்லயுமே பெருசா எதுவும் பண்ணது கிடையாது. நமக்கு இது ஆடினாரு, WTC ஃபைனல் ஆடினாரு இங்கிலாந்துல, பெருசா எதுவுமே பண்ணல. ஓகேவா? வித் த பால் விட்டுரு, அது நம்ம பிச்சு கண்டிஷன்ஸ் விட்டுறலாம். வித் த பேட் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஓகேவா? சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சீரிஸ் ஆடினார் ஜடேஜா இல்லைன்னு சொல்லிட்டு, 3 மேட்சுமே ஆடினாரு, பெரிய இம்பாக்ட் இல்ல, பால்லயும் இல்ல பேட்லயும் இல்ல, பெருசா எதுவுமே பண்ணவே இல்லை அஸ்வின். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க அதான் நான் என்ன சொல்றேன்னா, அஸ்வின் போறதுக்கு பதிலா இந்த சீரீஸ்ல அவங்க சுந்தரிக்கே போலாம், பட் அதுதான் ஒரு பெட்டரான வேவா இருக்கும். ஏன்னா அஸ்வின் போனாலுமே 5 விக்கெட் எடுக்க போறது கிடையாது அஸ்வின். 3 விக்கெட் அந்த மாதிரி தான் எடுக்க போறாங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் அவள் தான் எடுக்க முடியும். அந்த 3 விக்கெட் வந்து வாஷிங்டன் எடுப்பாரு. ஓகேவா? இந்த சீரீஸ்ல அது நல்லிஃபை ஆயிடுது, அஸ்வினும் வாஷிங்டன் சுந்தரம் நல்லிஃபை ஆயிட்டு வாஷிங்டன் பேட்டிங் அப்பர் ஹேண்டா கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வாஷிங்டன் சுந்தர் போவாருன்னு தான் சொல்றேன். ஹோம் கண்டிஷன்ஸ்லாம் தொட கூட தேவையில்ல, அஸ்வின் பேர்லாம் ஏன்டா நீங்க எழுதுறீங்க, அது கண்டிப்பா இருக்கிற பேர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இங்க இல்ல இல்ல சி நான் கரெக்ட் தான்டா. பெரிய தப்பு. நீ சொல்றது எல்லாமே ஓகே தான். நீ அந்த மோஸ்ட் ஆஃப் தி விக்கெட்ஸ் எங்க வந்திருக்குன்னு எடுத்து பாரு. அந்த 500 விக்கெட் எங்க எடுத்திருக்காரு? ஹோம்ல சொல்றேன்டா நானு. ஹோம்ல அவங்க அதுக்கு சொல்றேன். ஓ அதுக்கு சொன்னியா? ஓகே விக்கெட் எடுத்திருக்கான், அதுக்கு சொன்னேன் நான். அவ சீரிஸ்ல நானே சொல்றேன்னா சுந்தர் ஆட போறேன்னு சொல்றேன் நானே, அதான் நான் சொல்றேன். மேபி இந்த சீரிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு அஸ்வின் ஆடினாங்கன்னா அது ஒரு டெஸ்டா இருக்கும். இந்த சீரிஸ் மட்டும் தான் மேபி கடைசி அவரோட இதா இருக்கு. ஏன்னா என் கெரியர் ரெண்டுலயும் இருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித், கோலி, அஸ்வின், ஜட்டு 4 பேருமே அதை கடைசியா எடுத்துக்கிட்டு அவங்க ரிட்டையர் ஆகுது பெட்டர். ஆமா, நீங்க அடுத்தடுத்து புது பிளேயர்ஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா கூட பரவாயில்ல. புதுசா 10 பேர் வந்து நம்ம அடி வாங்கினாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்களும் அடிக்கிறது இல்லை, உண்மையா பேச போனோம்னா நம்ம பேசிடலாமே. ஏன்னா கடந்த 10 மேட்ச்ல ரோஹித்தும் சரி கோலியும் சரி பெருசா எதுவும் பண்ணவே இல்லை, உண்மையா சொல்லணும்னா அதுவும் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் அஸ்வின், ஜடேஜா, நான் என்ன சொல்லணும்னா போதும், நீங்க பண்ணி கொடுத்தது போதும், நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணல. பட் வந்து அஸ்வினுக்கு வயசாயிடுச்சு, 38 இந்த வருஷம், 38 to 39 சம்திங் ரேஞ்சில் இருக்காரு. எனக்கு வந்து நீங்களே கடைசி வரைக்கும் ஆடிட்டே இருந்தீங்கன்னா என்னால நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸை ஆட வைக்கவே முடியாது. ஜடேஜாக்கும் லிட்டரலி அதே தான், அவருக்குமே 36 37 என்னமோ ஆகுது, அவரும் க்ளோஸ் ரேஞ்சில் தான் இருக்காரு. ஜடேஜாவும் ரிட்டையர் பண்ணிட்டு அக்சர், சுந்தர் அந்த காம்போல உள்ள வந்து இன்னொரு ஸ்பின்னரை பேக்கப்புக்கு, இன்னொரு மீதி இருக்கிற ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து குல்தீப் யாதவோ, நீங்க தனுஷ் கோட்டியன் எடுத்துட்டு வரீங்க, மானவ் சூத்திர எடுத்துட்டு வரீங்க, வாட் எவர் அதை பாத்துக்கலாம் அப்படின்றதுலதான் நான் யோசிக்கிறேன். நீங்க இதே மாதிரி ரோஹித்துக்கு பதிலாக அபிமன்யு ஈஸ்வரனை ஆல் டைம் ஃபுல் டைம் ஓப்பனரா போட்டு விராட் கோலிக்கு பதிலாக யாரை போட போறீங்க? த்ருவ் ஜுரலை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா? கேஎல் ராகுல் நம்பர் 4 ஆடலாமா? அந்த மாதிரி ஏதாவது புதுசா பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு டீமை கொண்டு போலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நிதிஷ்குமார் ரெட்டியே நம்பர் 4 நம்பர் 5ல கண்டினியூஸா டெஸ்ட் மேட்சஸ்ல ஆட வைக்க முடியுமா? ஏன்னா அடுத்த 10 டெஸ்ட் மேட்ச்ல 5 ஆஸ்திரேலியா கூட, 5 இங்கிலாந்து கூட நமக்கு ஐபிஎல் முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. ஸோ WTC முடிச்சதுக்கு அப்புறம் அது வரும், மோஸ்ட்லி அது ஐபிஎல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க இந்த சீரிஸ் நல்லபடியா ஆடி கொடுத்துட்டு முடிச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் WTC ஃபைனல் போனாங்கன்னா ஃபைனல் வரைக்கும் ஆட்டும், அது ஏன்னா கரெக்டா ஒரு ஃபினிஷ் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபைனல் வரைக்கும் ஆட்டு, ஓகே ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ என்னோட சேவையை நான் இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது இவங்க 4 பேருக்கும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்பதான் நம்ம பார்க்க முடியும். கடைசி வரைக்கும் இவங்களே ஆடிட்டு இருந்தாங்கன்னா அது கஷ்டம். நம்ம அடுத்த செட் டெஸ்ட் டீம்ல நான் சொல்றேன், ODI T20 டக்கு டக்குன்னு செட் ஆயிரும், ஏன்னா எல்லாரும் கண்டினியூஸா ஆடுறாங்க. டெஸ்ட்டுக்கு நம்ம கரெக்டா பிளேயர்ஸை பிக் பண்ணி டைம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நானும் என்னோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஐ திங்க் டீம் வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி தான், ரஜத் பண்டித சொன்ன மாதிரி தான், டீம் இந்தியா டிரான்சிஷன் ஸ்டேஜ் இன் ரெட் பால் கிரிக்கெட். ஏன்னா இப்போ T20ல ஒரே டைம்ல 3 பேர் போனாங்க, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு வந்து அந்த கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ பட் இட் இஸ் நாட் சேம் ஆஸ் ஃபார் ரெட் பால் கிரிக்கெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெட் பால் கிரிக்கெட் இருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு.
அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க எப்படியுமே 3 பேரும் ஒன்னா தான் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஆஃப்டர் திஸ் பிஜிடி ஐ திங்க் ரோஹித் சர்மா வில் டேக் அ கால் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ சொன்ன மாதிரி விராட் கோலி, ரஜத் பத்தர் சொன்ன மாதிரி விராட் கோலி கேன் பிளே வித் இஸ் ஃபிட்னஸ் அப்படின்னு நான் நம்புறேன். பட் கன்சர்னிங் ஆன் இஸ் ஃபார்ம் வித் இஸ் ஃபார்ம் அப்படின்னா சொல்லு. அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ்க்கு இன்னும் 10 வருஷம் கூட ஆடலாம். அவர் ஃபிட்னஸ பத்தி யாரு கவலைப்பட்டா? டீம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணுமே, அதுதான் எனக்கு பிரச்சனை. சொல்ல வரேன் கன்சர்னிங் வித் இஸ் ஃபார்ம் விராட் கோலி ஷுட் ஆல்சோ மூவ். ஏன்னா எப்பவுமே அவர் வந்து T20 வேர்ல்ட் கப் முடிச்சோடனே சொன்னாரு மேக்கிங் வே ஃபார் த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து விராட் கோலி போயிட்ட அப்புறம் தப்புன்னு ஒரு விராட் கோலி அந்த இடத்த ஃபில் பண்றது, அதுவும் ரெட் பால் கிரிக்கெட்ல அந்த 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 ஷூஸை ஃபில் பண்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு 10 மேட்ச் ரஜத் பட்டேல் 10 மேட்ச் தோத்தாலுமே சரி, கரெக்டா ஒரு டீமை ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணி புது ஸ்குவாடை பில்ட் பண்ணி அந்த டீமை செட் ஆக வச்சு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனோம். ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆஃப்டர் திஸ் பிஜிடி we will come to know what is going to happen அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தி லெட் அஸ் ஹோப் இந்தியா வின். இந்த மாதிரி நியூசிலாந்து கிட்ட வந்து இவ்வளவு வந்து மரண அடியா தோக்காம கொஞ்சம் எப்படி சொல்றது கௌரவமா வந்து ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு 2-1 ஆறு 3-2 ஆறு 3-1 அந்த மாதிரி வந்து ஜெயிப்பாங்க இல்லைன்னா தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாட்சி நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலி அந்த ருத்ராஜத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ரஜத் பட்டிதார் சொன்ன மாதிரி தான். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் நாட் த பெர்ஃபெக்ட் டைம் டு மேக் ருத்ராஜ் பிளே. எடுத்துட்டு போயிட்டு ஆஸ்திரேலியால தட் டு பிஜிடி. ஸோ நானுமே ஒரு இங்க எல்லாருக்குமே சொல்லணும், ருத்ராஜோட ஆஃப்டர் தோனி ரெய்னாக்கு அப்புறம் இப்போ கரண்ட்லி நான் ஒரு பயங்கரமான வெறி ருத்ராஜுக்கு. அவனுடைய கவர் ஷாட்டுக்கு ஒரு அடிக்டட் ட்ரக் பஸ்டர் நான் அந்த மாதிரி தான் சொல்லுவேன் நான் ருத்ராஜ். ஸோ ரஜத் பட்டேல் சொன்ன மாதிரி தான் இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் டைம். பட் நான் ஏன் அப்படி அவர் கன்ஃபார்ம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க கொடுத்த அந்த டாக்ஸ், அந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கைடன்ஸ் வச்சு அவங்க எடுக்காதது ரொம்ப பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி அங்க ஆடி இருக்கணுமா அப்படின்றது கேட்டா அது ஆடி இருக்கவே கூடாது. அவங்க ஏன் ஆட வச்சாங்க அப்படின்றது அதுக்குமே பேக்ரவுண்ட்ல ஒரு ரீசன் இருக்கு. they didn't want to make play ருத்ராஜ் in any other series. அதுதான் அவங்களோட மெயின் எய்மே. அவங்களால சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஆட, ஏன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணிருப்போம், ஒரே ஒரு பியூர் ஓப்பனர் தான் அபிஷேக் சர்மா மட்டும் தான் இருந்தாரு. ஸோ மெயினான காரணமே அதுதான். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவர் ஆடக்கூடாது, இந்தியா ஏ சீரிஸ் கேப்டன் போட்டாங்க. அண்ட் அகைன் அவள் தான் முடிஞ்சிருச்சு, எந்த சீரிஸும் கிடையாது. ருத்ராஜ் திருப்பியும் எடுக்கல, திருப்பியும் வருவாரு. இஸ் கோயிங் டு பிளே சையத் முஸ்டாக் அலி டிராஃபி. ஐ டோன்ட் திங்க், நான் இதுல டவுட் பண்ண மாட்டேன், அகைன் he will play very well in the சையத் முஸ்டாக் அலி டிராஃபி அண்ட் ஃபாலோட் பை விஜய் ஹசாரே. முடிஞ்சோடனே அவருடைய அந்த ஃபார்மட், அவருடைய டிராஃபி விஜய் ஹசாரே, சையத் முஸ்டாக் அப்புறம் விஜய் ஹசாரே வருது. ஸோ அகைன் வில் பெர்ஃபார்ம் வெல் அண்ட் கண்டினியூ கோ கம்மிங் டு தி ஐபிஎல் வித் குட் டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி ஐபிஎல்ல கொடுப்பாரு கௌதம் கம்பீருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு என்னோட ஃபைனல் தாட்சை முடிச்சுக்கிறேன். அடுத்து நீங்க சொல்லி முடிச்சுக்கோங்க. சரி சாம்சன், சஞ்சு சாம்சன் நீங்க தான் சொல்லணும் மீதியை. அவ்வளவுதான், நான் இதுக்கு மேல சொல்றது பெருசா ஒண்ணும் இல்ல. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் தான் இருக்கு. பட் யார் ஃபியூச்சர் விராட் கோலி, யார் ஃபியூச்சர் ரோஹித் சர்மா, யார் ஃபியூச்சர் ஜடேஜா, யார் ஃபியூச்சர் அஸ்வின்றத போனதான் பார்க்கணும். எனக்கு வந்து ஃபியூச்சர் விராட் கோலி, ஃபியூச்சர் ரோஹித் சர்மா, ஃபியூச்சர் அஸ்வின், ஃபியூச்சர் ஜட்டுலா வேணாம். ரோஹித் சர்மா ஓப்பனரா, எனக்கு ஒரு ஃபியூச்சர் ஓப்பனர் வேணும். விராட் கோலி நம்பர் 4, ஃபியூச்சர் நம்பர் 4 வேணும். அதுக்கு சொல்ல அந்த ஷூஸ் எல்லாம் அந்த ஷூஸை ஃபில் பண்ண முடியாது. அந்த இடத்துல யார் ஆட போறாங்கன்றத சொல்றேன் நான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்ப ஒரு 10 years பேக் இவங்க எல்லாம் வந்தாங்க, 10 to 12 years பேக் எல்லாரும் வந்தாங்க சரிங்களா. அவங்க அங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வந்திருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்க இப்ப இருக்கு இல்ல. ஸ்ரேயஸை நம்பர் 4ல ட்ரை பண்ணோம், 5ல ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல. பண்ட் தான் இப்ப ஒர்க் அவுட் ஆகுறாரு. இப்போ பண்ட் மட்டும் தான் கடைசி டெஸ்ட் டீம்ல இருந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு சரிங்களா. உங்களுக்கு சுமன் கில் நடுவுல அவர் கிட்டத்தட்ட போயிட்டு இருப்பாரு, விராட் கோலிக்கு வரலனால இப்ப இருக்கிற டீம்ல இருக்காரு சரிங்களா. ராகுல் அவர் நல்லா ஆடுறாரு ஆடலையோ, 2 மேட்சா உட்காந்துட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வால் இப்ப இந்த சீரீஸ் ஆனா ஆடுறது போறதே டவுட்டா இருக்கு. படிக்கல் அண்ட் புவனேஸ்வரன்லாம் நம்ம ஆட வைக்கிறது டவுட்டா இருக்கு, புரியுதுங்களா. இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆனா இவங்க ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின் இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் 5-10 மேட்ச் இப்படியா இருந்துச்சு, அடுத்த மேட்ச் ஆடக்கிறது பயமா இருந்துச்சு. அவங்க பாட்டுன்ட்டு ஒரு ஹோப் கொடுத்தாங்களா, அந்த மாதிரி எந்த பிளேஸும் ஒரு ஹோப் தர மாட்டாங்க. அந்த ஹோப் தர மாதிரி ஒரு பிளேஸா இருக்கணும்னு சொல்ல வரேன் நான். ஏன்னா இப்ப பாருங்க, T20 சூரியகுமார் டெபியூட் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் 50. இவர் இஷன் கிஷன் ஃபர்ஸ்ட் மேட்சே 50.
உங்களுக்கு திலக் வர்மா அந்த சீரீஸ் ஃபுல்லாவே சூப்பரா இருந்தாரு. இந்த மாதிரி ப்ராமிஸ் எந்த இப்ப அப்கமிங் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து நிறைய வர்றது இல்லைன்னு நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் டெஸ்ட் டீமுக்கு தேவைப்படுது. ஒயிட் பால்ல யார் வேணாலும் பண்ணலாம். டெஸ்ட் டீமுக்கு அது ரொம்பவே தேவைப்படுது. அந்த இவங்களும் பிசி செலக்டர்ஸும் அதே மாதிரி பிளேயர்ஸ் எடுத்து டெஸ்ட் டீம். ஏன்னா இப்ப இருக்கு நான் சொல்றேன், பால்ஸை சாப்பிட்டு ஆடினா ஆடுங்க, இல்லைன்னா பிஜி டீம் மறந்துடுங்க. பிஜி டீமும் சரி, டபிள்யூடிசியும் சரி, சரிங்களா? அதை பால் சாப்பிட்டு ஆடுற பிளேயர்ஸால மட்டும்தான் எந்த ஒரு டெஸ்ட் மேட்சும் சேவை ஆக முடியும். அச்சா சொல்லுங்க. என்னப்பா பாசிபிளா? பிஜிடி மறந்துடணும்னா கனவை எடுத்துரு. 4-1 இல்ல நான் தான் சொல்றேன், நீ சுத்த போறனா இது எதிர்பார்க்க முடியாது, புரியுதா? அதாவது ரோஹித் சர்மா நான் 2ஆவது பால் 3ஆவது பால் சுத்துறேன்னா உன்னால முடியாது, புரியுதா? நேரம் நீ விஜிட் எல்லாம் வேணாம், நாங்க எப்படி சொல்றது, உன்னால டிஃபெண்டும் பண்ண முடியாது, சேஸும் பண்ண முடியாது, புரியுதா? அந்த 3 பேரு, அந்த 4 டிராகன்ஸ் எல்லாம் நீ வந்து சும்மா ஒரு பிளேயர் 2 பிளேயர் பண்ணலாம், ஒரு டீம் ஃபுல்லாலாம் பண்ணவே முடியாது, புரியுதுங்களா? இத்தனைக்கும் படிக்கல், அபிமன்யு ஈஸ்வரன், நிதிஷ்குமார் ரெட்டி, சர்ஃப்ராஸ் கான், துருவ் ஜுரல், இந்த 5 பேருக்கும் ஆஸ்திரேலியா அதான் இந்த 5 பேருக்கும் ஆஸ்திரேலியா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஜெய்ஸ்வால், சரியா? இப்ப இந்த 6 பேருக்கும் இந்தியால ஆச்சு ஆஸ்திரேலியால எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆஸ்திரேலியால வந்து ஆஸ்திரேலியா ஆடாம ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நீ நேத்தன் லைன் அந்த 3 பேர் அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா? 2 பால் 3 பால் மாட்டோம், அதுக்கப்புறம் அவெல்லாம் போட்டுன்னு போயிடுவாங்க, முடிச்சு விட்டு போயிடுவாங்க. பிரீத் பண்றதுக்கு டைமே கிடைக்காதுடா பேட்ஸ்மேனுக்கு. போட்டே இருப்பானுங்க. பேட் கமின்ஸ், ஸ்டார்க், ஜோஸ் ஹேசல்வுட், அவன் விட்டானா இவன் வருவான், யாரு? லதன்ல ரெஸ்ட் எடுப்பானுங்க. மிச்சல் சார்ஜ் போடுவான், மிச்சல் மார்ஷ். ஸ்டார்க்கு தான் லைட்டா ஈகோ இருக்கும், என்னடா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பால்ஸ் தான் எப்ப ஸ்டார்க் தான் கொடுப்பாரு. அதை விட பேஷன்ஸ் அதிகமா இருக்கும் யாருக்கு? பேட் கமின்ஸ்க்கு. அதை விட அதிகமா இருக்கும் ஜோஸ் ஹேசல்வுட்க்கு. நீ அதாவது ஜாஸ் ஹேசல்வுட் தான், அதாவது புஜாரா மாதிரி பிளேயர் இப்ப நமக்கு இல்ல. ஜாஸ் ஹேசல்வுட் தான் பேஷன்ஸ் லெவல கரெக்டா வச்சிருப்பாரு. அப்பேற்பட்ட கோபப்பட்ட வச்சதான் என் தலைவன் புஜாரா, புரியுதுங்களா? இப்ப ஒரு கேப் தூக்கி விசிறிட்டு போயிடுவாரு ஜோஸ் ஹேசல்வுட் அந்த சீரீஸ்ல, புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு. சோ ஜாஸ் ஹேசல்வுட் பேஷன்ஸ் லெவல்ல வேற மாதிரி இருக்கும், புரியுதா? இங்க one of the most difficult batsmen ever ever bowled, Cheteshwar Pujara. புரியுங்களா? பேஷன்ஸ் லெவல் அதிகமா இருக்கு இவருக்கு. நம்ம ஆளுங்களுக்கு பேஷன்ஸ் லெவல் கிடையாது எந்த யங்ஸ்டர்ஸ்க்கும். ஜெய்ஸ்வால்லாம் என்னடா 2 பால் டாட் ஆட்டமே, 3 பால் திணற வச்சுட்டானே, 4 ஓவர் மெய்டன் ஐட்டமேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் மேட்ச்ல மெய்டன் ஐட்டம் ஃபீல் பண்ணாரு அவரு, புரியுதுங்களா? டெஸ்ட் மேட்ச்ல மெய்டன் தான் நிறைய ஆடணும், அதுல போய் மெய்டன் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றாரு ஜெய்ஸ்வால்லாம். அவரு போய் திடீர்னு ஜெய்ஸ்வால் வர்றாரு, சுத்துறோம்னா அவெல்லாம் நேரம் மான் லெஃப்ட் நேரா கையில போயிடும். கேமரான் கிரீன் இல்லைன்னா அவர் பறந்து 6 போற லைன்ல போய் கேட்ச் வச்சு எடுத்து போட்டுருவாரு, புரியுதுங்களா? சோ இந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த தடவை என்னன்னா, போன தடவை மாதிரி எல்லா தடவையும் நம்மளால ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே நிறைய பேர் கிளிக் ஆவாங்க, சர்துல் தாக்கூர், வாஷிங்டன் சுந்தர் மாதிரி எல்லாம் கிளிக் ஆவாங்கன்றத நம்ப முடியாது. சோ அதனால நம்ம எந்த அளவுக்கு சேஃப் கார்டா போய் அங்க ஆட்டு ஜெயிக்கலாம் தான் இருக்கு. சுத்துனா வரந்துரு, அவெல்லாம் வேற என்ன பண்ண முடியும்? இல்ல நம்ம கிட்ட இருக்க ஸ்குவாட் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ்திரேலியா ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே கிடையாது. நீ மொத்த ஸ்குவாடே எடுத்துக்கோ, ஆஸ்திரேலியால ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் கிடையாது. விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, கேஎல் ராகுல், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா இல்ல புஜாரா ரகானேவும் அவங்க கெரியர், அவங்களோட ஃபார்ம் டிப் ஆகி கெரியர் எண்ட்ல தான் அவங்களும் போயிட்டானுங்க. அவங்களும் குறை சொல்றது பெருசா ஒண்ணும் இல்ல. அவங்கள ரீக்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சேஷர் வந்தாரு. சேஷரால் ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல தாக்கு பிடிக்க முடியல. சரி, ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஒரு 2 மேட்ச் முடிஞ்சது, பட் அதுவும் முடியல, அவரால் பெருசா பண்ண முடியல. அதுக்கு அடுத்து வந்த பிளேயர்ஸ்ல அதுக்குள்ள நமக்கு ஐபிஎல் ஆட்டம், நிறைய டெஸ்ட் மேட்ச் ஆகல, நியூசிலாந்து சீரிஸ் தான் கிடைச்சது. அதுல சர்ஃப்ராஸ் கான் ஆடணும், நம்ம ராகுல் ஆடல. ஏதாவது ஒரு மேட்ச் ஏதாவது பண்ணி 3rd மேட்சாவது நம்ம ராகுல் ஆட வச்சிருக்கணும். நான் 3rd மேட்ச் நினைச்சேன் ராகுல் தான் ஆட வைப்பாங்கன்ட்டு. கடைசி வரைக்கும் அவங்க ராகுல் ஆட வைக்கவும் இல்லை. இப்ப ஆஸ்திரேலியானோடனே ராகுல் கத்துறானுங்க. ராகுல் திடீர்னு பெருசா 2 மேட்ச் ஆகிறப்ப ஒருத்தனும் கேட்கல. இப்ப உட்காந்து ஆஸ்திரேலியா ஆடுறது அது யாரு ஆள் இல்லைன்னொன்னே ராகுல சொல்றேன். பேசுறானுங்க திடீர்னு. இப்ப நீங்க ஐபிஎல் பத்தி பேசினா திரும்பி அவனுக்கு தப்பா பேசுவாங்க. எங்கிருந்து வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சொல்ல போனா ஸ்லீப்பர் செல், இவனுக்கு ஸ்லீப்பர் செல் மாதிரி எங்கிருந்து வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம் என்ன பண்றது, என்ன பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் பீயிங் இன் த ஷோ. ஹோப் இந்தியா வின் திஸ் சீரீஸ் அண்ட் WTC இந்தியா வின் பண்றதே ஹோப்பு தான். இது WTCன்றது எல்லாமே கரெக்டா வரணும். ஸோ எனக்கு என்னமோ வந்து ஒரு டஃப்பான சீரீஸ் தான் போக போகுது, பட் இன் ஹேண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு தான் தோணுது. ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்க.
3-1 அப்படின்ற ரேஷியோல அப்படின்றத நான் திருப்பி ஸ்டிக் பண்றேன். அதுல இருந்து என்னோட கருத்துல நான் நானும் சொல்லிடுறேன். மாறுபாடு என் ப்ரெடிக்ஷன் நானும் சொல்லிடுறேன். நானும் என் ப்ரெடிக்ஷன் சொல்லிடுறேன். சஞ்சு சாம்சன் கவலைப்படாத, ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க 3-1. அதுவும் இந்த ஃபார்ம்ல எல்லாம் போயிட்டு இந்த பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அவனும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த ஸ்டாருக்கு பேட் கமின்ஸ், இப்போ ஒன்னொருத்தன் யாரா மிச்சில் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸ், ஜாஸ் ஹேசல்வுட். அவனுங்களை இந்தியால ஆடுறதே கஷ்டம் தான். ஒரு காலத்துல இந்தியால நம்மளே ஆடுறதே கஷ்டம். அதுவும் அவனுங்க பிச்சில எல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, உனக்கே தெரியும். பிஜிடி நம்ம தோப்போம், கொஞ்சம் கௌரவமா தோக்கணும், அவ்வளவுதான். நான் நம்ம பேசின மாதிரிதான், கொஞ்சம் கௌரவமா ஒரு நல்லா பரவாயில்லப்பா தோத்தானுங்க, பட் ஆனா நல்லா தோத்தானுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தோக்கணும், அதுவும் அவனுக்கு கையில தான் இருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. 22 இருந்து எப்படி சொல்றது, பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் ஃபாலோட் பை ஐபிஎல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது கண்டினியூஸ் காலைல 5:30 மணில இருந்து ராத்திரி வரைக்கும் கண்டினியூஸ் என்டர்டைன்மெண்ட் தான். நம்மளுக்கு ஃபீஸ்ட் அவ்வளவுதான். ஆமா ஆமா, பாப்போம். இதோட அடுத்து ஐபிஎல் டீம்ஸ் ரிவ்யூல என்ன எப்படி எடுத்திருக்காங்க ஆக்ஷன். வாங்க சாம்சன் predictions. இல்ல நான் அது சொல்ல 5-0 for India. Hope India will clip the series and they will qualify for the WTC அப்படின்றான். இல்ல கஷ்டம் தான். இந்தியா எப்படி சொல்றது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஃபைட் பயங்கர ஃபைட் கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியாது. அதனால சொல்றேன், மேபி எப்படி சொல்றது, விராட் கோலி இல்ல கரெக்டா ஆடினா நம்மளே சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளே சப்போர்ட் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, என்னடா நீங்க எப்படி பார்த்தாலும் எந்த நம்ம பார்டர் கவாஸ்கர் வந்தா மட்டும் போதும், எதுனா ஒரு 3 பிளேயர்ல நம்ம மொத்த ப்ரெஷர் போட்டுறோம். போன தடவை புஜாரா ரகானே பண்ட்டு மேல போட்டோம். அதுக்கு முன்னாடி கோலி புஜாரா ரகானே இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 பிளேயர் மேல ப்ரெஷர் போட்டு மற்ற பிளேயர் உஷாரா தப்பிச்சுக்கிறானுங்க. இந்த 3 பிளேயர் மட்டும் எப்படின்னா ஒன்று மாதிரினே இருக்கானுங்க. ஸோ ஏதாவது 50-50 தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்னு இந்தியா இல்ல என்ன நீ ஆஸ்திரேலியாவோட நேஷனல் அந்தம்ல பாட்டு பாடிட்டு இங்க வந்து இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லல, மேபி 50-50. மேபி இந்தியா வின் பண்ணலாம், இல்ல ஆஸ்திரேலியா 2-2 டிரா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல அந்த நான் அப்படி சொல்லல, மேபி சீரிஸே சொல்றேன். சீரிஸே ஜெயிப்பாங்கன்றா, நீ டிரா பேசுனீங்க. 50-50 டாரேப்பா, அத சுத்தி சொல்றேன். 50. ஏன்னா எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் நம்ம 2018ல மூஞ்சில கவலை தெரியுது. எனக்கும் கவலையா தான் இருக்கு. இந்த பிஜிடி முடிச்சோடனே லெஜண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண போறோம். ரோஹித் சர்மா அதை பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுச்சு. அவள்தான் எண்ட் ஆஃப் அன் எரா போட்டு முடிச்சிருவான். விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின், ஜடேஜா விட்னஸ் பண்ண முடியாது இனிமே. அவ்வளவுதான், கிளம்புறதுக்கு கொஞ்சம் அவங்களோட சென்ட் ஆஃப் ஆச்சு அவங்க கரெக்டா வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கடைசியா கொஞ்சம் கரெக்டா ஆடிட்டு டீம் நெக்ஸ்ட்க்கு ஃபார்வர்ட் ஆகணும். படிக்கல எப்பவுமே எப்படி டெபியூட் இன்னிங்ஸ் சூப்பரா ஆடுவார், அந்த மாதிரி ரோஹித் சர்மா ஃபேர்வெல் இன்னிங்ஸ் வச்சிருப்பாரு. ஃபேர்வெல் இன்னிங்ஸ் மட்டும் பெட்டரா ஆடி கொடுத்துட்டு போயிடுவாரு. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 2014ல நம்ம சீரீஸ் தோத்தோம், ஆனா நல்லா விளையாடணும். எல்லாருமே சூப்பரா விளையாடினாங்க. பட் ஆஸ்திரேலியா நம்மளை விட பெட்டரா விளையாடி வின் பண்ணாங்க. அதே மாதிரி தோத்தாலுமே ஆஸ்திரேலியா நம்மளை விட பெட்டரா ஆடினாங்க. அதாவது நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டஃப் கொடுத்தோம், பட் காம்படிஷன்ல வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த நியூசிலாந்து சீரீஸ் மாதிரி ஆகாம இருக்கிற வரைக்கும். ஓகே, தேங்க்ஸ் அ லாட். பாய் பாய் ஃப்ரம் ரஜத் பட்டிதார், சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். தேங்க்யூ.